ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा गदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुं। श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सागररघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् साङ्गन ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्कृते गोपेश गोपिकान्ता राधाकान्ता नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा हरे कृष्ण। சரி, ஓகே. சரி, நம்ம வந்து 14th சாப்டர் ஆரம்பிக்கிறோம். 14th சாப்டர் வந்து பௌதிக இயற்கையின் முக்குணங்களுடைய விஷயங்கள் பௌதிக பந்தத்துல, அதாவது பௌதிக இந்த உலகத்துல இந்த முக்குணங்களுடைய தாக்கம், முக்குணங்களுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பகவத்கீதை கிருஷ்ணன் வந்து லாஸ்டா 13வது அத்தியாயத்துல முடிக்கும் போது கடைசியா நம்ம பார்த்தது வந்து இந்த கஷேத்திரம், இந்த களம், இந்த களத்தை அறிபவன், களத்தினுடைய குணாதிசயங்கள், களத்தில் என்ன கர்மா என்ன செய்யப்படுகின்றது, கடைசியில அந்த கஷேத்திர ஞானம் இல்லைன்னா வந்து ஞான சக்ஷுஷு இல்ல கஷேத்திர சக்ஷுஷு, அந்த அந்த ஞானம் எனும் அந்த கண்களை கொண்டு இது பண்றது அப்படிங்கிறத கடைசியா முடிச்சது வந்து அந்த 13 சாப்டர்ல முடிக்கும் போது. ஓகே, பிரகிருதி இயற்கை, அனுபவிப்பாளர் மற்றும் அந்த உணர்வு, அதோட முடிக்கும் போது ஞானம் எனும் அந்த கண்களை கொண்டு எது ஜீவாத்மா, எது அந்த உடல், உடல் வேறு ஜீவாத்மா வேறு, உடல் சார்ந்த விஷயங்கள் ஜீவாத்மாவோட தொடர்புல இல்ல, ஸோ கர்மா என்ன செய்யறது அதெல்லாம் சொல்லி கடைசியில வந்து பௌதிக பந்தத்திலேருந்து எவன் ஒருவன் விடுதலை அடைய வேண்டுமோ அவனுக்கு வந்து இந்த ஞானம் அந்த கண்டிப்பா அவனுக்கு தேவை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இல்லையா. ஸோ அதுதான் அதோட சாப்டர். அதுல முடிக்கும் போது இந்த பௌதிக பந்தத்துல இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரகிருதி. ஸோ இந்த இயற்கை பிரகிருதி இல்லையா. ஸோ இயற்கை வந்து எதனால் பந்தப்பட்டுள்ளது, எதனால் சூழப்பட்டுள்ளது, எதனால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது, எதனால் எல்லாம் இயங்குகின்றது அப்படின்னு பார்த்தான்னா இந்த குணங்கள் தான். ஸோ ஒரு விதத்துல பார்த்தா இந்த குணங்களுடைய தாக்கம், குணங்களுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா குணங்களுடைய பாதிப்புன்னு சொல்லலாம், இல்ல குணங்களுடைய வழின்னு சொல்லலாம். ஸோ ஏதாவது ஒரு விதத்துல பார்த்தாலும் அது ஒரு விதத்துல பார்த்தா ரொம்ப நல்லது, இன்னொரு விதத்துல பார்த்தா ரொம்ப தீயதுன்னு கூட சொல்லலாம் ஏன். ஸோ சில விஷயங்கள் வந்து அந்த குணங்களோட அடிப்படையில ரொம்ப அற்புதமா இருக்கு, சில விஷயங்கள் குணங்களோட அடிப்படையினால ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ அதனால வந்து நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கிளியரா இருந்தா தான் வந்து இந்த 14 சாப்டர் வந்து நமக்கு புரியும். சரியா? என்கிட்ட இப்ப இந்த இங்கிலீஷ் தான் இருக்கு. தமிழ்ல வந்து அந்த எனக்கு அந்த வெப்சைட் ஞாபகம் வரல. ஆக்சுவலா அது ஏதோ ஒரு வெப்சைட்ல தான் டவுன்லோட் பண்ணேன். நான் இன்னைக்கு சென்னையில இருக்கிறதுனால எனக்கு வேற ஒரு லேப்டாப்ல ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து இங்கிலீஷ் தான் என்கிட்ட இருக்கு. பட் நீங்க பரவாயில்ல, நீங்க தமிழ்ல வந்து படிக்க ஆரம்பிங்க ஸ்லோகம் பை ஸ்லோகம். ஸோ இது இந்த இந்த அத்தியாயம் வந்து எப்படி அப்படின்னா வந்து பொதுவா இந்த அத்தியாயமும் 17வது அத்தியாயமும் சேர்ந்து பார்க்கறது. ஏன்னா முக்குணங்களுடைய தாக்கம் கூடவே இந்த முக்குணங்களுடைய தாத்பரியங்கள் வந்து அந்த யக்ஞம், தானம், தபஸ்யா அதுல வந்து எப்படி பாதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறதா வந்து 17வது அத்தியாயத்துல பார்க்க போறோம். ஓகே, டிவிஷன்ஸ் ஆஃப் ஃபெய்த், அதாவது நம்பிக்கையினுடைய 3 வகையான இதுன்னு சொல்லி அந்த நம்பிக்கை எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ம முதல்ல இந்த அத்தியாயத்துல பௌதிக குணங்களுடைய தாக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா?
சரி, படிக்க ஆரம்பிங்க. அமிர்தேஸ்வரியும் வாசிக்கவும் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. கேக்குதா பிரபு? சரி. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க படிங்க. அத்தியாயம் 14 பலம் 1. ஸ்ரீ பகவான் உவாச்ச பரம் பூய பிரவக்ஷ்யாமி ஞானானாம் ஞானமுத்தமம் யஜ்ஞாத்வா முனய சர்வே பராம் சித்திம் இதோ கதாக. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எல்லா ஞானங்களிலும் உயர்ந்ததான இந்த பரம ஞானத்தை நான் உனக்கு மீண்டும் கூறுகின்றேன். இதனை அறிந்த முனிவர்கள் அனைவரும் தெய்வீகமான பக்குவ நிலையை அடைந்துள்ளனர். இதோட பர்பட் படிக்க மாட்டேங்குது. இதோட பர்பட்ல வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் படிங்க. ஓகே. பொருளுரை. ஸ்ரீ கிருஷ்ணர் 7ஆம் அத்தியாயத்திலிருந்து 12ஆம் அத்தியாயத்தின் இறுதி வரை பூர்ண உண்மையான பரமபுருஷ பகவானை விரிவாக வெளிப்படுத்தினார். தற்போது அர்ஜுனனுக்கு மேலும் அறிவொளி கொடுக்கின்றார் பகவான். தத்துவ கற்பனையின் மூலமாக ஒருவன் இந்த அத்தியாயத்தை புரிந்து கொண்டால் அவன் பக்தி தொண்டை புரிந்து கொள்ளும் நிலைக்கு வந்தடைவான். 13ஆம் அத்தியாயத்தில் பணிவுடன் ஞானத்தை வளர்ப்பதன் மூலம் பௌதிக பந்தத்திலிருந்து விடுதலை பெறலாம் என்று மிக தெளிவாக விளக்கப்பட்டது. உயிர் வாழி இந்த ஜட உலகில் பந்தப்பட்டிருப்பதற்கு இயற்கையின் குணங்களுடன் அவன் கொண்டுள்ள தொடர்பே காரணம் என்பதும் விளக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த அத்தியாயத்தில் இயற்கையின் அத்தகைய குணங்கள் யாவை, அவை எவ்வாறு செயல்படுகின்றன, அவை எவ்வாறு பந்தப்படுத்துகின்றன, அவை எவ்வாறு முக்தி அளிக்கின்றன என்பனவற்றை முழுமுதற் கடவுள் விளக்குகின்றார். இந்த அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ள ஞானம் இதற்கு முந்தைய அத்தியாயங்களில் வழங்கப்பட்ட ஞானத்தை விட உயர்ந்ததாக முழுமுதற் கடவுளால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஞானத்தை புரிந்து கொண்டதால் பற்பல பெரும் முனிவர்களும் பக்குவத்தை அடைந்து ஆன்மீக உலகிற்கு மாற்றம் அடைந்துள்ளனர். அதே ஞானத்தை மேலும் சிறந்த முறையில் பகவான் இப்போது விளக்குகின்றார். இதுவரை விளக்கப்பட்ட இதர ஞான முறைகள் எல்லாவற்றையும் விட இந்த ஞானம் மிக மிக உயர்ந்ததாகும். இதனை அறிந்த பலர் பக்குவ நிலையை அடைந்துள்ளனர். இவ்வாறாக இந்த 14ஆம் அத்தியாயத்தை புரிந்து கொள்பவன் பக்குவ நிலையை அடைதான் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ இந்த முதல் ஸ்லோகத்துடைய பர்பட் ரொம்ப முக்கியமானது. ஸோ எதுக்கு வந்து அந்த ஞானம் ரொம்ப முக்கியம்? அந்த ஞானம் கிடைத்தால்தான் நம்ம வந்து இந்த பந்தத்திலேருந்து வெளியே வர முடியும். நம்ம ஏற்கனவே பந்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஜீவாத்மா இந்த லோகத்துல பந்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த பந்தப்பட்டது எப்படி பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஆசைகள்னால பந்தப்பட்டிருக்கு, நம்மளுடைய கர்ம வினைகள்னால பந்தப்பட்டிருக்கு ஒண்ணு. இன்னொன்னு, இந்த முக்குணங்களால எப்படி பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஸோ டெக்னிக்கலா, அதாவது வந்து ஒண்ணு காசு, இன்னொன்னு எஃபெக்ட். அதாவது வந்து நம்ம எதனால பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய கர்ம வினைகள், நம்மளுடைய ஆசைகள், அதுக்கு தகுந்தாற் போல உடல், அதுக்கு தகுந்தாற் போல நம்மளுடைய செல்வம், செல்வாக்கு, நம்மளுடைய பிறப்பு எல்லாமே அதுக்கு தகுந்தாற் போல இருக்கும். ஓகே, பந்தப்பட்டது. ஆனா எதனால் எப்படி, அதாவது எந்த வழியாக பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த முக்குணங்களால பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத முக்கியமான பாயிண்ட். ஸோ அதனால்தான் கிருஷ்ணர் வந்து தனியா இந்த சாப்டரை ஸ்பெசிபிக்கா கொண்டு வந்து கொடுத்து முக்குணங்களோட முக்கியத்துவம் கொடுக்குறார். ஏன்னா எவன் ஒருவன் பக்தியில இந்த முக்குணங்களை வந்து கிளியரா தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு தான் அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கான வழி கிடைக்கும். நான் வந்து இப்ப தமோ குணத்துல இருக்கேன்னே தெரியாம இருக்கிற வரைக்கும் அவனால வந்து ரஜோகுணமோ இல்ல சத்துவகுணமோ அந்த குணங்களுக்கு அப்பாற மேல வரணுங்கிற அந்த நிலைக்கே வர முடியாது இல்லையா? எனக்கு வந்து ஒரு வியாதி இருக்கு அப்படிங்கிறதே தெரியாம இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து அந்த வியாதியோட பாதிப்பு வந்து இதுவே இருக்காது இல்லையா? எப்ப எனக்கு இந்த வியாதி இருக்குன்னு தெரிஞ்சோ அதுக்கு தாண்டாறு போல நான் வந்து அதுக்கான தீர்வு இல்லைன்னா அதுக்கான மருந்து என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நான் அந்த வியானத்திலேருந்து குணப்படுத்தணும்னு வரணும். ஓகே, ஸோ அதுக்காக தான், அதுதான் ஞானம். ஸோ அதனால நம்ம வந்து எதுக்கு இந்த பகவத்கீதா படிக்கிறோம் அப்படின்னா, இந்த முக்குணங்களுடைய எவ்வளவு தாக்கமா இருக்கு அப்படிங்கறதான் தெரிய போகுது. ஏன்னா நீங்க வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ண போறீங்க வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்ல நாளைக்கு கூட பண்ணலாம். அதுல வந்து முக்குணங்களுடைய விஷயங்கள் எவ்வளவு தூரம் பாதிப்பா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த ஞானம் வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்ததுன்னு இதுல என்ன இருக்கு அப்படின்னு தோணும் சில பேருக்கு. என்ன ரஜோகுணம், சத்துவகுணம், தமோகுணம் தானே அப்படின்னு. ஆனா இந்த குணங்களுடைய தாக்கம் எவ்வளவு வீரியமா இருக்கு, எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு நமக்கே புரியாது இல்லையா? ஸோ அதை தெரிஞ்சுக்கணும், அதுல இருந்து தெரிஞ்சு வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு நோக்கமா. ஓகே, ஸோ இந்த பக்தி தொண்டு எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதும் இந்த 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 அத்தியாயம் முடியும் போது உங்களுக்கு தெரிய வரும்.
சோ எதை செய்தால் நான் வந்து இந்த முக்குணங்கள்ல இருந்து வெளியே வருவேன், எந்த கர்மாவை நான் மாற்றி அமைத்தால் முக்குணங்கள் எனக்கு மாறும் அப்படிங்கிறதும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து சாப்பிடுறீங்க, இல்ல நடக்கிறீங்க, இல்ல வந்து சமையல் செய்றீங்க, இல்ல வேலை செய்றீங்க, இல்ல சேவை செய்றீங்கன்னா கூட அந்த முக்குனுடைய தாக்கம் அதுல எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே. சோ அதனால தான் வந்து இந்த குணங்களுடைய தாக்கம் எவ்வளவுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதால கிருஷ்ணன் இந்த சாப்டரே முழுமையா கொடுத்திருக்காரு. ஓகே. சோ இந்த நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. ஓகே. போலாம் அடுத்தது. ஹரே கிருஷ்ணா பிரபு. Yes, ma'am. அமிர்தேஸ்வரி படிக்கலாமா பிரபு? படிக்கலாம். அத்தியாயம் 14 பதம் 2. இதம் ஞானம் உபாஸ்ரித்ய மம சாதர்மியம் ஆகதா சர்கே அபி நோபஜாயந்தே பிரலயேன வேதந்தி ச. மொழிபெயர்ப்பு வழங்கியது இந்த ஞானத்தில் நிலை பெறுவதால் ஒருவன் என்னை போன்ற தெய்வீக இயற்கையை அடைய முடியும். இவ்வாறு நிலை பெற்ற பின் அவன் படைப்பின் போது பிறப்பதோ பிரளயத்தின் போது தொல்லை உருவதோ இல்லை. ஓகே. பர்ஃபெக்ட் பரவாயில்ல. சோ இப்போ கிருஷ்ணன் வந்து டிக்ளரேஷன் கொடுக்குற என்னது, இதம் ஞானம் உபாஸ்ரித்ய மாம் சாதர்யம் தர்மியம் ஆகதக. தர்மியம் ஆகதகனா இந்த ஞானம் கிடைப்பது வழியாக அவன் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு, ஓகே, இப்படி உபாஸ்ரித்திய மாம, அது என்னுடைய மாம் சா தர்மியம் ஆகதக. ஸோ அப்படின்னா என்னுடைய நிலை, அதாவது அந்த முக்குணங்களுக்கு அப்பா நிர்குண நிலைக்கு அவனால் வர முடியும் அப்படிங்க சொல்றாரு. எப்போ இந்த ஞானம் வந்து ஸ்திரமா இருக்கும்போது, இந்த ஞானம் வந்து முழுமையை அடையும் போது என்னது, சர்கேபின உபஜாயந்தே பிரளயேன வியந்தி. ஸோ இந்த ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, இந்த பிரளயம், அதாவது இந்த முழுமையா இந்த பிரபஞ்சங்கள்லாம் உருவாகி அழியும் போது கூட அவர்கள் வரமாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணர் வந்து இந்த டிக்ளரேஷன் தராரு, இந்த ஒரு வாய்ப்பை தராரு. எவன் ஒருவன் இந்த முக்குணங்களுடைய விஷயங்கள் முழுமையா தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு வந்து மறுபிறப்பு கிடையாது. அவன் வந்து இந்த பிரளய காலம் முடிஞ்சு திருப்பியும் அந்த ஜீவாத்மாக்கள் உருவாகும் இல்லையா, திருப்பியும் அந்த நிலைக்கு அவன் வரமாட்டார்கள் அப்படிங்கிற சொல்லி என்னுடைய நிலையக்கே வந்துருவான். மாம் சாதர்மியம் ஆகதக. சோ கண்டிப்பா உபாசத்தக, என்கிட்ட சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு இந்த ஞானம் முழுமையா கிடைக்க பெற்ற உடனே அவங்களால திருப்பி வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறார். இதேதான் நிறைய நிறைய ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்காரு, நிறைய சாப்டர்ல. ஜென்ம மிருத்யு ஜராவதி ஸ்லோகம் வந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து இந்த ஜென்ம கர்மச்சமே திவ்யம் யோமே வேதி தக்துவா தெக்வா தேக புனர்ஜன்ம நான் விதியத்தே இந்த விஷயம், இந்த ஞானம் தெரிஞ்சேன்னா அவனுக்கு மொழிப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கிருஷ்ணர் வந்து ஒரு டிக்ளரேஷன் தருவார், நீ இதை செய், இதனால வரமாட்டேன், நீ இது பண்ண வரமாட்டேன் அப்படின்றார் இல்லையா. சர்வ தர்மான் பரித்தஜ்ய மாம் ஏகம் சரணம் முடிஞ்சு அகம் துவா சர்வபாவேபியோ மோக்ஷ இக்ஷாமி மாசுச்சஹ. ஸோ உனக்கு கண்டிப்பா மோட்சத்தை தரேன். அதே மாதிரிதான் இந்த ஸ்லோகம், நீ மாம்சா தர்மியம் ஆகதக சர்கேபி நோபஜாயந்தே பிரளயேன எத்தந்தித்தே. ஸோ பிரளய காலம் முடிஞ்சா கூட நீ திருப்பி வரமாட்டேன் அப்படிங்கிற. ஆனா அதுக்கு என்ன முக்கியம், இதம் ஞானம் உபாசித்தே. ஸோ நீங்க ஞானம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற பாயிண்டே சொல்றாரு. பொதுவா பௌதிக உலகமா பார்த்தோம் அப்படின்னா இந்த பௌதிக உலகம் இந்த முக்குணங்களால் முழுமையா தாக்கப்பட்டுரும். ஸோ அதனால்தான் நம்ம வந்து நாம செய்கின்ற செயல்கள், நம்ம எண்ணுகின்ற எண்ணங்கள், நம்ம பார்க்கின்ற விஷயங்கள், நம்மளுடைய செய்கைகள், கர்மா, கலர் என்ன வேணா எடுத்துனாலும் இந்த முக்குணங்களுக்குள்ள வரும். ஓகே. ஸோ அதனால நம்ம வந்து ஆன்மீகமயமான குணங்களை வளர்த்து கொண்டால், அதாவது சத்துவகுணத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா சுத்த சத்துவ நிலைக்கு போறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர்கள் மறுபடியும் வருவதில்லை. சரியா? ஓகே. அடுத்தது ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அப்புறம் அடுத்தது படிங்க. பக்தி சக்தி மாதாஜி படிங்க. हरे कृष्ण। मम योनिर्महद् ब्रह्मा तस्मिन् गर्भं ददाम्यहं सम्भवः सर्वभूतानां तदो भवति பாரத. பரதனின் மைந்தனே, பிரம்மன் எனப்படும் மொத்த ஜடவஸ்துக்களும் ஒரு கலவரையாகும். அந்த பிரம்மனை கருவுறச் செய்து அனைத்து ஜீவாத்மாக்களின் பிறப்பினையும் நானே சாத்தியமாக்குகின்றேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? இந்த பிரம்மம், இந்த பிரம்மன், தமிழ்ல பாட்டே வரும், பிரம்மம் ஒக்கட்டே பர பிரம்மம் ஒக்கட்டே அப்படின்னு இல்லையா. ஸோ பிரம்மங்கிறது ஒண்ணு. ஓகே. ஸோ அந்த பிரம்மன் அப்படிங்கிற அந்த என்டையர், இந்த முழுமையான இந்த பிரபஞ்சத்தை
அவர் வந்து யோனிஷு அவர் வந்து உருவாக்குறார், மகத் தத்துவத்திலேருந்து அவர் உருவாக்குறார். ஓகே, ஸோ அந்த மகத் தத்துவத்திலேருந்து அவர் உருவாக்கி மற்ற எல்லா அண்டங்கள் எல்லாம் வந்து உருவாரு. சரியா? மம யோனி மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாமி அகம். ஸோ மம யோனி அவர்கிட்ட இருந்து உருவாருது. அப்புறம் அவரே என்ன பண்றார், தஸ்மின் கர்ப்பம் ததாமி அகம். ஸோ நானே வந்து அதுக்குள்ள போய் உட்காந்துக்கிறேன். சம்பவ சர்வபூதானாம் ததப் பவதி பாரத. ஓகே, ஸோ அந்த என்டையர் மேனிஃபெஸ்டிங் சோர்ஸ் ஆஃப் இந்த எல்லாத்தையும் உருவாக்குறது நான் தான். அப்புறம் அதுக்குள்ள போய் அது எல்லாத்தையும் வந்து அந்த பிரம்மனுடைய நிலை எல்லாத்தையும் நான் வந்து அதுக்கான உயிர்ப்பித்து தர்றது, அதுக்கான வழியை நான் ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கான அந்த பிறப்புகின்ற அந்த எல்லா விஷயத்தையும் செய்ய வைக்கிறது யார் அப்படின்னா அதுவும் நான் தான் அப்படின்றார். ஓகே, இது ஏன் சொல்றாருன்னா, இப்ப எப்படி கொண்டு போறாருன்னா, பகவான் மகத்தத்துவம், மகத்தத்துவத்துல இந்த அண்டங்கள் உருவாருது. பாகவதம் செகண்ட் கேண்டோ, தேர்ட் சாப்டர், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான சாப்டர்ஸ் படிச்சீங்கன்னா தெரியும். ஓகே, சாரி 8th 9th சாப்டர்லாம் செகண்ட் கேண்டோல படிச்சீங்கன்னா ரொம்ப டீடைல்டா இந்த மகத்தத்துவத்தோட விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்பட்டிருக்கும். பட் நமக்கு பொதுவா பகவத்கீதை விஷயம் பார்த்தோம்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், 7வது அத்தியாயத்துல பார்க்கும்போது எப்படி வந்து அந்த பரத்தை அடைதல், இல்லைன்னா வந்து அந்த உன்னதமான ஞானம் கிடைக்கும் போது அந்த பரத்துடைய நிலை என்ன, அந்த பிரம்ம நிலை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுதான். ஓகே, இதுக்கு வந்து பிரபுபாத் வந்து ஒரு அழகா ஒரு உதாரணம் கொடுப்பாரு. எப்படின்னா வந்து இந்த 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 பரப்பட்டுல இது என்னன்னா வந்து இந்த அரிசி, நம்ம ஊர் கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அரிசி மூட்டை இருக்கும். அந்த அரிசி மூட்டைக்குள்ள வந்து பல வருஷமா அந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல் கழிஞ்சு அறுவடை முடிச்ச உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மூட்டை மூட்டையா அரிசி வச்சிருவாங்க குடோன்ல. ஸோ இந்த தேள் என்ன பண்ணுமா, நேரா வந்து அரிசி மூட்டைக்குள்ள போய் தங்கிட்டு அந்த தேள் வந்து அரிசி மூட்டைக்குள்ள போய் முட்டை இட்டுரும். ஓகே, ஸோ கிராமத்துலலாம் என்ன சொல்லுவாங்க, சின்ன பசங்களை அந்த குட்டி குட்டி சின்ன சின்ன தேள்லாம் அந்த அரிசி மூட்டையிலேருந்து வெளியே வரும்போது கிராமத்துல இருக்கிற அந்த சின்ன பசங்க கிட்ட எல்லாம் வந்து பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த அரிசியில வர்ற இந்த குட்டி தேளுக்கெல்லாம் யார் அப்பா யார் அம்மா அப்படின்னா அரிசி மூட்டை தான் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த பௌதிகமா இருக்கிற இந்த இந்த ஜீவாத்மாக்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பௌதிக உலகத்துல பிறந்த மாதிரி இருக்கும், பௌதிக உலகத்திலேயே சுழன்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஜீவாத்மாக்களோட உண்மையான தந்தை யார், உண்மையான தாய் யார் அப்படின்னா அது பரமாத்மா, அது வந்து பரமபுருஷ பகவான். ஓகே, ஸோ அதுதான் வந்து கிருஷ்ணர் பகவத்கீதைல மற்ற நிறைய இடங்களை சொல்லியிருக்காரு இல்லையா? ஓகே, அகம் பீஜ பிதாக அப்படின்னு. ஸோ இந்த இடத்துலயும் அதே தான். ஸோ ஜீவாத்மாக்கள் பௌதிக உலகத்துல தோன்றா மாதிரி இருந்தாலும் அது உண்மையிலே யாருக்கிட்ட இருந்து வருது அப்படின்னா அது பகவான் கிட்ட இருந்து வருது. ஸோ அந்த விதை யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னா அது வந்து கிருஷ்ணன் கிட்ட இருந்து வருது. சரியா? அந்த பாயிண்ட். ஸோ அந்தந்த கர்மாக்கு தகுந்தாற் போல அவனுக்கு அந்த உடல் கிடைக்கப்படுகின்றது. அந்த உடலுக்கு தகுந்தாற் போல மறுபடியும் இந்த இந்த பௌதிக பந்தத்துக்குள்ளேயே வந்து சூழ்நின்று இருக்கான். ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இயற்கை எய்தினார், தமிழ் சொல்லுவாங்க. இதான் ஆச்சுன்னா அவர்கள் இயற்கை எய்தினார் அப்படின்னா இயற்கையோட போய் கலந்துட்டார் அப்படின்னு சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க தமிழ்ல இல்லையா? யாராவது அங்க இறந்து போயிட்டாங்கன்னா அன்னார் இயற்கை எய்தினார் அப்படின்னா ஆக்சுவலி இயற்கை எய்துறதும் கிடையாது. என்ன அப்படின்னா அந்த ஜீவாத்மாவுடைய உடல் அழிந்து விட்டது, ஜீவாத்மா அடுத்த உடல் எடுத்துக்கொண்டது, அவ்வளவுதான் இல்லையா? இல்லைன்னா பகவான் கிட்ட போய் சேர்ந்துடும். அவ்வளவு. ஸோ சர்வ காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுதான், அதான் அந்த பாயிண்ட் சொல்லு. அடுத்த ஸ்லோகம் அதே தான், 3 4 சேர்ந்து பார்க்க வேண்டியது. அடுத்து பலாய் மாதாஜி படிங்க 4th ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. சர்வ ஏனீஷு கௌந்தேய மூர்த்தயக சம்பவந்தியாக தாசாம் பிரம்ம மகத் யோனிர் அகம் பீஜ பிரதக பிதா. குந்தியின் மைந்தனே, எல்லா உயிரினங்களும் இவ்வுலகில் பிறப்பினால் சாத்தியமாக்கப்படுகின்றன. மேலும் நானே விதையளிக்கும் தந்தை என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஓகே, முக்கியமான ஸ்லோகம் இது. அகம் பீஜ பிதா ஸ்லோகம் அதிகம் மனப்பாட போகிறேன்னு தெரியல. சர்வ யோனிஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவத்தியாக தாசாம் பிரம்மசம் மகத்யோனிர் அகம் பீஜ பித பிரதா. ஓகே, இதுல கிளீனா அவர் சொல்லிடுறாரு. இயற்கையால உருவாற மாதிரி இருக்கும், இயற்கையினால வந்து பிறப்பு இருக்கின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு யாரு விதையளிக்கும் தந்தை? நான் தான் அப்படின்ற. இப்ப இது ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம பொதுவா வந்து சொல்லுவோம், நீங்க வந்து சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே காஞ்சு லேண்ட், அதாவது வந்து இந்த பூமியே வந்து ரொம்ப காஞ்சு ரொம்ப விரிச்சு இருக்கும். ஆனா அதே லேண்ட்ல அதே நிலப்பகுதியில வந்து நீங்க வந்து மழை காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பச்சை பசேல்னு இருக்கும். எப்படி சாத்தியம் அப்படின்னா அந்த விதைகள் வந்து ஏற்கனவே அந்த அந்த பூமியில இருக்கும்.
ஆனா எப்போ அந்த அந்த காலம் மாறும்போது, அந்த மழை பெய்யுங்கிற சமயத்துல அதெல்லாம் துளிர் விடும், அதெல்லாம் அழகா வளரும், அப்புறம் திருப்பியும் போயிடும் இல்லையா? ஸோ அவ்யக்தம், வியக்தம், அவ்யக்தம். அதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா, அது வந்து ஆம் பீஜ பிதா கிருஷ்ணர் அப்படின்னு. Okay. ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டோ பிரணாம். ஹரே கிருஷ்ணா. நான் உங்க டர்ன் வரும்போது கூப்பிடுறேன். டவுட் இருக்கு அதாவது? அப்படி இல்ல பிரபு, நான் வாரக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, சர்வீஸ் இருந்துட்டோம் புள்ள, ஓ கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரி, பரவாயில்ல. புவனசுந்தரி மாதாஜி. हरे कृष्ण। श्लोकम 5। सत्वं रजस्तम इति गुणा प्रकृति संभवः निबध्नन्ति महाबाहो देहे देहिनम् अव्ययम्। இந்த ஸ்லோகத்துல இருந்தா வந்து சொல்லுங்க முடிச்சிடும். மொழிபெயர்ப்பதற்கு ஜட இயற்கை சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் ஆகிய முக்குணங்களால் ஆனது. பலம் பொருந்திய புஜங்களை உடைய அர்ஜுனா, நித்தியமான உயிர் வாழி இயற்கையின் தொடர்பில் வரும்போது இந்த குணங்களினால் கட்டுப்படுத்தப்படுகின்றான். எப்ப வந்து அந்த ஜீவாத்மா அந்த உடலோடு சேர்ந்து வரும்போது, அந்த உடல் வந்து பஞ்சபூதங்கள் மற்றும் அந்த உடல் கூறு அந்த 24 மெட்டீரியல் எலிமெண்ட்ஸோட வரும்போது, எப்ப வந்து இந்த ஜீவாத்மா அந்த உடல் இந்த 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 மெட்டீரியல் பௌதிக உலகத்துக்குள்ள வந்த உடனேயே இஸ் நிபக்னந்தி மகாபாகோ அப்படிங்கிறார். ஓகே, நிபக்னந்தி. ஓகே, அதான் நிபக்னந்தி தான் வந்து அந்த பந்தப்பட்ட நிலை இல்ல கட்டுண்ட நிலை. கட்டுண்ட நிலைனா இப்ப நம்ம கட்டி போட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? சோ அது மாதிரிதான் அந்த கட்டுண்ட நிலை. ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, நான் ஒன்னும் கட்டுப்பட்ட நிலையில, நான் வந்து ரொம்ப சுதந்திரமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தோம்னா நம்ம கட்டுண்ட நிலையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. தேஹே தேஹினம் அவ்யயம். அது வந்து இது வந்து இட்டர்னல், இது வந்து நிரந்தரமா இருக்கும். எப்போ வரைக்கும் இந்த இந்த லோகம் இந்த 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 பிரபஞ்சம் இருக்கோ, எப்பெல்லாம் இந்த ஜீவாத்மாக்கள் மறுபடியும் மறுபடியும் பிறந்து வருதோ அப்ப வரைக்கும் தேஹே தேஹினாம் நித்தியம். நித்தியம் அப்படிங்கிறது அவ்யயம், நித்தியம். கண்டிப்பா அது வந்து பந்தப்பட்டுதான் இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றேன். ஓகே, சத்வம் ரஜஸ் தம இதி குண பிரகிருதி சம்பவாக. குண பிரகிருதி சம்பவான இந்த பிரகிருதி இந்த பௌதிக பந்தத்துல பௌதிக இயற்கையில சம்பவாக எப்படி இந்த ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணங்கள் கண்டிப்பாக உள்ளது அப்படிங்கிறது இந்த 5வது ஸ்லோகம். ஓகே, அதுதான் மெயினான பாயிண்ட். ஸோ இந்த 5வது ஸ்லோகத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இதுவா வந்து சொல்லிட்டு போறேன், நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு குணம், அந்த குணத்தினுடைய தன்மை என்ன, அது எவ்வாறு உருவாக்கின்றது, அது எதை வைத்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ வந்து சில விஷயங்கள் இருக்கு, அந்த சில விஷயங்கள் வந்து எந்த வழியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். 6வது சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? முடியுமா? ஹரே கிருஷ்ண பிரபுஜி, நான் படிக்கிறேன் பிரபு. சத்ர சதத்வம் நிர்மலத்வா பிரகாசம் அநாமயம் சுக சங்கேன பத்மதி ஞான சங்கேன சானக. பாவமற்றவனே, மற்றவற்றை விட தூய்மையானதான சத்வகுணம் பிரகாசப்படுத்துவதும் ஆகும். எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டதாகவும் அமைகிறது. இந்த குணத்தில் நிலை பெற்றவர்கள் இன்பத்தின் தொடர்பினாலும் ஞானத்தின் தொடர்பினாலும் பந்தப்பட்டுள்ளனர். சோ சத்துவகுணம் தான் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கும் போது எதுல இருந்து ஆரம்பிக்கிறார் அவரு? கிருஷ்ணன் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது, நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, அர்ஜுனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் சத்துவகுணத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோ. சத்துவகுணம் வந்து பிரகாசமா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒளி, அந்த நிலை இருக்கும், தெளிவான ஒரு மனநிலை இருக்கும், மகிழ்ச்சியினுடைய நல்ல நிலையில இருக்கும், ஞானத்தினுடைய உச்சம். அப்படிதான் என்ன அர்த்தம்? எவன் ஒருவன் முழுமையான ஞானம் அடைந்திருக்கின்றானோ, எவன் ஒருவன் முழுமையான அந்த ஜென்ம மிருத்து ஜராவியாதி இந்த பந்தங்கள்ல இருந்து வெளியிருக்கோம்னா அவனுக்கு எப்பவுமே நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி, நிரந்தரமான ஒரு அமைதி இருக்கும். எந்த துயரம் எந்த இது வந்தாலும் அவனால வந்து நார்மலா அவனால வந்து செயல்படுத்த முடியும். கூடவே வந்து பாவ விளைவுகள்ல இருந்து வெளியே இருப்பான் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன ஆகும்? நீங்க மற்ற குணங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஏதாவது கர்மா செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட பாவ விளைவுகள் அதுல உண்டு. ஓகே, ஆனா சத்துவ குணத்துக்கும் உண்டு.
ஆனா அதோடைய நிலை எப்படி இருக்கும்? பாவ விடைகள்ல இருந்து வெளியே இருப்பான். சோ சத்துவகுணத்துல இருக்கிறவன் பொதுவா கெட்ட விஷயங்கள், பாவ காரியங்கள் கண்டிப்பாக செய்வது கிடையாது. சோ அந்த பௌதிக பந்தமா இருக்கிறவங்களுக்கு இந்த சத்துவகுணத்துல இருக்கிறவங்களுக்கு பௌதிக விஷயங்கள் ஏதாவது தப்பான ஒரு கஷ்டமோ ஏதாவது வந்தாலும் அவங்களுக்கு வந்து அது பெருசா பாதிப்படைவதில்லை அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றாரு. ஓகே, அதே மாதிரி ஞானத்தில் அவர்கள் வந்து உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். பத்மினி மாதாஜியும் ஜெயலட்சுமி மாதாஜியும் படிங்க. கிருஷ்ண பிரபு. ஸ்லோகம் 7. ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணா சங்க சமுத்பவம் தன் நிபத்நாதி கௌந்தேய கர்ம சங்கேன தேஹினாம். குந்தியின் மகனே, எல்லையற்ற ஆசையாலும் ஏக்கத்தாலும் பிறந்த ரஜோகுணத்தின் காரணத்தினால் உடலை உடைய உயிர்வாழி பௌதிக பலநோக்கு செயல்களில் பந்தப்படுகின்றான். ஓகே, சோ மோட் ஆஃப் பேஷன் இல்லைன்னா வந்து ரஜோகுணத்துல உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆசை இருக்கும். எல்லாருக்குமே ஆசை இருக்கும், அது தப்பு இல்லை. ஆனா ரஜோகுணத்துல எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். என்ன ஆசை? ஏதாவது ஒரு செய்கைகள் செய்ய வேண்டும். அந்த செய்கைகள் மூலமாக நான் என்னுடைய பௌதீகமாக இருக்கின்ற ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வேன். ஓகே, சோ அவனுடைய செய்கைகள் எல்லாமே வந்து தன்னுடைய சொந்த திருப்திக்காக, சொந்த உடல் திருப்திக்காக, தன்னுடைய மனதிற்காக, தன்னுடைய நிலைக்காக ஆசைகள் ஜாஸ்தியா இருக்கும். அதான் வந்து ஒருத்தர் வந்து ரஜோகுணத்துல இருக்கான் அப்படின்னா அதுதான் அதோடைய தாற்பயம், அதோடைய சிம்டம்ஸ். இப்ப நீங்க வந்து அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம், சிம்டம்ஸ் சொல்லலாம். கூடவே வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஏக்கங்க அது ஜாஸ்தியா இருக்கும். நான் வந்து இது இப்படியா பிடிச்சிடணும், அது செஞ்சிடணும் அப்படிங்கிறத பாயிண்ட். ஓகே, பிரபுபாத் அழகா அதுல வந்து எழுதுறாரு. இந்த கிரகஸ்திரமா இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கடுமையா உழைச்சு, கடுமையா சம்பாதிச்சு, கடுமையா கல்யாணம் எல்லாம் பண்ணி, கடுமையா எல்லா வேலையும் செஞ்சு வீடை கட்டி, இதெல்லாம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ரஜோகுணம் தான் அப்படிங்கிறது. ஒரு இதுல பார்த்தா இது ஏதோ கடமை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா எந்த இடத்துல கடமை செய்ய வேண்டும், எந்த இடத்துல வந்து அதுக்கு பதிலா அது கூடவே வந்து ஆன்மீகத்துல இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ கிராஸ்தர்கள நிறைய பேர் வந்து 18 மணி நேரம் வேலை செய்யறது, 20 மணி நேரம் வேலை செய்யறது, நைட் ஷிஃப்ட் போறது, இந்த மாதிரிலாம் பண்ணி செஞ்சு கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா ஆன்மீக இதுல வந்து எந்த விதமான வழியும் இல்லாம நாட்டம் இல்லாம போய் கடைசியில ரிட்டையர் ஆகும்போது பசங்களை இது பண்ணி வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு இது பண்றது. அது வந்து நம்ம லோகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் பரவாயில்லப்பா, எப்படியோ கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டாங்க, வீடை கட்டிட்டாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க, நல்லா சம்பாதிச்சாரு, நல்லா வீடு கட்டிட்டாரு, நல்ல காரு. ஸோ ஒருத்தர் வந்து இந்த சமுதாயத்துல ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னா என்ன எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய அந்த பொருளாதார தன்மை, அவங்களுடைய ஸ்டேட்டஸ், பிளஸ் அவங்க கடுமையா உழைச்சது, இதுதான் பார்ப்பாங்களே தவிர உண்மையா அவங்களுடைய ஞானம் என்ன, பௌதிகமா சம்பாதிக்கிறதை விட ஆன்மீகமா என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பாக்குறது இல்லை இல்லையா? சோ ஒருத்தங்களை வந்து தராதரம், ஒருத்தங்களை எடை போடுறதே வந்து எப்படின்னா அந்த கடுமையா எப்படி ரொம்ப ரொம்ப நல்ல பையன், ரொம்ப உழைச்சு சம்பாதிச்சோம், கடும் உழைப்பாளி அப்படின்னு. ஆனா பிரபுபாத் சொல்றாரு, கடுமையான உழைப்பாளியா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றாரு. எப்ப ஆன்மீக ஞானம் இல்லையோ, ஆன்மீக வளத்துக்குள்ளையோ எவ்வளவுதான் உழைத்தாலும் அது எல்லாமே எங்க போய் சேரும்? பௌதிகத்துல தான் போய் சேரும். மறுபடியும் அவனை வந்து இந்த சுழற்சிக்குள்ள மாட்டிவிடும். ஓகே, பிளஸ் கூடவே வந்து இந்த என்டையர் பிரபஞ்சமே பார்த்தோம்னா 90% ஒரு 80% 80% பாத்தீங்கன்னா பௌதிகமா ரஜோகுணம் தான். ஓகே, ஏன்னா அதுதான் வந்து ஒருத்தனை ஊந்தும், ஒருத்தனை வந்து இது செய்ய வைக்கும், ஒருத்தனை வந்து அவனை புஷ் பண்ணும், இது பண்ண, இது செய், இதை வந்து இது மேல ஆசைப்படு, இன்னைக்கு இது வந்துருதா, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அடுத்தது வரும், அதுக்கு அடுத்த ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னொன்னு வரும், இதை மாத்தி அனுப்பு, வீடு கட்டுவோம், வீடு கட்டப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு பெயிண்ட் அடிக்கணும், அப்புறம் இதை மாத்தணும், அதை மாத்தணும், இது பண்ணலாம், எப்படியாவது அதை அடைஞ்சிடணும், அதுக்கப்புறம் அதை அடைஞ்சிடணும். இப்படியே தான் வந்து ஏதாவது ஒண்ணு வந்து அந்த ரஜோகுணம் வந்து ஒருத்தனை வந்து பின்னாடியில இருந்து புஷ் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, போதும் என்ற மனமே வராது. சரியா? அதனால்தான் அந்த பாயிண்ட் ரொம்ப கிளியரா சொன்னாரு. சோ ஒருவன் வந்து இதெல்லாம் ஏன் நம்ம வந்து பொதுவா தெரிஞ்சுக்கிறோம் சொல்லுங்க பாப்போம், யாராவது சொல்லுங்க பாப்போம், ஏன் இவ்வளவு டீடைலா இந்த சாப்டரை பாக்குறோம்? குணங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மள ஸ்பிரிச்சுவலா என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸ்பிரிச்சுவலா என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்புறம் மகாதேவ் நாம எந்த நிலையில இருக்கோம்னு தெரியும். மாதாஜி மகாதேவன் சொல்லுங்க. பிரபு, ஏன்னா இந்த முக்குணங்கள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையா அமையுது பிரபு. முக்குணங்களை வச்சுதான் இந்த டோட்டல் இந்த
சிருஷ்டியே வந்து இயங்குது இந்த பௌதிக பிரபஞ்சம். அதனால நம்ம எதுக்கு தெரிஞ்சா அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இல்ல இயக்குது, அதெல்லாம் சரி. பட் எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்? தெரிஞ்சா நம்ம வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ண முடியும் பிரபு. தெரியாதுன்னா நம்ம எப்படி வெளியே வர முயற்சி பண்ண முடியாது. தெரிஞ்சு அமிதா வந்துச்சு. தெரிஞ்சதான் பிரபு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது தெரியும். எந்த குணத்துல இருக்கோம், சத்துவ குணத்துக்கு எப்படி வர்றது, அதுக்கு மேல சுத்த சத்துவத்துக்கு எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம செயல்களை மாற்றிக்கொள்ள முடியும். ஒண்ணுமே தெரியலன்னா நம்ம எந்த நிலையில இருக்கோம் நம்மளுக்கே தெரியாது. அப்புறம் பக்தியில எப்படி முன்னேற முடியும்? இதுதான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே. சோ அதனாலதான் அதுதான் இந்த சாப்டரோட கோல். இந்த சாப்டரோட கோல் என்னன்னா அடுத்து ஓகே மித்ரா வந்து மாதிரி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா இந்த மூணுல கடந்து வரணும்னு சொல்லிருக்காரு அர்ஜுன் கிட்ட. சோ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஈஸியா இருக்கும் வெளியில வர்றதுக்கு. ஓகே. சோ அதனாலதான் சோ எதுக்கு இந்த சாப்டர் தெரிஞ்சுக்கிறோம்னா நமக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எந்த நிலையில எதுல வந்து ரொம்ப மாட்டிட்டு இருக்கோம், என்னெல்லாம் செஞ்சா நம்ம வெளியே வர முடியும், அதே மாதிரி மற்றவங்களையும் பார்க்கும்போது நமக்கு அதுல வந்து தோணணும், ஓ இவங்க வந்து இதுல இருக்காங்க, இவங்க இது மாதிரி இருக்காங்க, இப்ப நான் என்ன பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கறத நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு 2 விஷயங்கள் தான். ஒண்ணு நம்மளுடைய சுயமா இது பண்றது ஒண்ணு, இன்னொன்னு மற்றவங்களையும் பார்த்து அதுக்கு மூலமா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது. அதுக்கு தகுந்தாற் போல நம்ம புத்தியை பயன்படுத்துவோம், அதுக்கு தகுந்தாற் போல அவங்க கிட்ட பேசுவோம், அதுக்கு தகுந்தாற் போல நம்மளுடைய செய்கைகள், நம்மளோட பழக்கங்கள் அதுல அடிப்படையா இருக்கும். ஓகே. சோ அதனால தான் வந்து அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு. பிரபு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் பிரபு. ரஜோகுணத்துல நம்மளுக்கு ஒரு உறுதி அல்லது ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்குது. அது அது வந்து பணம் சம்பாதிக்கிறதோ எதுவா இருந்தாலும் ஒரு ஸ்திரத்தன்மை வந்து ரொம்ப தெளிவா கிடைக்குது இல்லைங்களா பிரபு? அப்போ அது நமக்கு சத்துவ குணத்துல நிலைச்சு நிக்கிறதுக்கும் ஒரு காம்பனண்டா அது தேவையா இருக்கு இல்லைங்களா? அந்த அந்த ஸ்திரத்தன்மை நமக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ரஜோகுணம் நமக்கு தேவைதானே பிரபு? அது இருந்தா தானே நம்ம சத்துவத்திலயோ சுத்த சத்துவத்திலயோ நிலைச்சு நிக்க முடியும் இல்லைங்களா? அப்ப அதை பத்தியும் அதுக்காகவாது அதை தெரிஞ்சுக்கத்தானே வேண்டியிருக்கு. ஆமா. சரி, அதான் நான் சொல்றேன். இந்த முக்குணங்கள் வந்து ஒரு இதுல பார்த்தா நமக்கு இனிமே ரஜோகுணமே தேவையில்லையா, இனிமே சத்துவ குணமே தேவையில்லையா, இனிமே தமோ குணமா தேவையில்லையா அப்படிங்கிறது கிடையாது. இது மூணுமே வந்து மாத்தி மாத்தி இருக்கும். ஆனா இந்த மூணுத்தையுமே எப்படி நம்ம மாத்தி அமைச்சுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே. சோ அதுதான் வந்து பாயிண்ட். சோ சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது ஒண்ணு முன்னேறி போறது அப்படிங்கிறது அது ஒரு ஆன்மீகமயமான ஒரு நிலை. ஓகே. பட் அந்த ஸ்திரத்தன்மை தேவை, பிளஸ் கூடவே வந்து சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த முக்குணங்களுடைய தாக்கங்களை எப்படி நம்ம மாற்றி அமைத்து அதை வந்து நல்லபடியா வந்து, அதாவது வந்து இப்ப எனக்கு வந்து ஒரு வியாதி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்கிட்ட ஒரு இது இருக்குன்னா அதை எப்படி நான் மாத்தி அமைச்சுக்கிறேன் அப்படிங்கறத பொறுத்துதான் புத்தி செலுத்தணும். இப்ப வந்து ரஜோகுணத்துடைய இது என்னன்னா ரொம்ப கோபம், ஆக்ரோஷம், ரொம்ப அந்த உத்வேகம் அதெல்லாம் இருக்கும். ஆனா அந்த உத்வேகம், கோபம், ஆக்ரோஷத்தெல்லாம் வந்து எப்படி பயன்படுத்துறோம்னா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் சொல்லுவார், உனக்கு கோபம் வரணுமா வரக்கூடாதா, வந்தாதான் வந்து நல்லா சண்டை போட முடியும், கோபமே வரல அப்படின்னா சண்டையே போட முடியாது இல்லையா? சோ அந்த கோபம் அப்படிங்கிறது என்ன, எதனுடைய ஒரு அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா ரஜோகுணத்தோட அறிகுறி. ஆனா அந்த கோபத்தை நான் எப்படி மாற்றி அமைத்துக் இப்போ உதாரணத்துக்கு நிறைய பிரபா சொல்லுவார், ஹனுமான் நிறைய உதாரணம் சொல்லுவார். ஓகே. சோ அந்த அந்த கோபத்தை நான் எப்படி வந்து ரஜோகுணத்துடைய அறிகுறியாக இருந்தாலும் அதை நான் எப்படி சத்துவகுணமா அதை நான் வந்து மாற்றி அமைக்கிறேன் அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை தான் வந்து நம்ம வந்து இந்த முக்குணங்களுடைய தாக்கங்கள் என்ன, அதோடைய அடிப்படை தத்துவார்த்தம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மகாதேவன். சின்ன காலகிருஷ்ணன், இப்ப நீங்க சொன்னீங்க அர்ஜுனனு ஹனுமானா சொன்னீங்க. அர்ஜுனனும் ஹனுமானும் தனக்காக சண்டை போடாம பகவானோட திருப்திக்காக சண்டை போட்டதால அது வந்து அது சண்டை என்பது ரஜகுணமா இருந்தா கூட அது சத்துவகுணத்துக்கு தானே பிரபாது, ஏன்னா பகவானுக்காக சண்டை போட்டதால. ஆமா, கரெக்ட் தான். பகவானுக்காக அது செய்யற மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து பௌதிக இயற்கையா இருக்கும்போது அது கண்டிப்பா வந்து என்ன சொல்றது, ரஜோகனுடைய அடிப்படை தத்துவார்த்தமா இருக்கும். ஆனா அதோடைய அவுட்புட் என்ன, நீ செய்கின்ற செயல் வந்து ரஜோகுணத்துல இருந்தாலும் அதோடைய ஃபைனல் அவுட்புட் எங்க எப்படி இருக்குன்னா சத்துவகுணத்துல இருக்கும். ஓகே. அதுதான் என்ன செஞ்சாலுமே வந்து பௌதிக பந்தமா இருக்கும்போது பௌதிக விஷயமா தான் இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லா புக்ஸ் தூக்கிட்டு போறோம் அப்படின்னா அதுக்கான உத்வேகம் தேவை. ஓகே. அதுக்கான ஸ்ட்ரென்த் தேவை, அதுக்கான பலம் தேவை. அப்படின்னா கொஞ்சமாவது ரஜோகுணத்தை பயன்படுத்தினாதான் அதுக்கான இது கிடைக்கும் இல்லையா? ஆனா அதை வந்து நான் வந்து ஆன்மீகமயமா பயன்படுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து சத்துவகுணத்துல சத்துவகுணத்துடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சாந்தமா, பிரசாந்தமா, நிலையான, ஸ்திரமா இருக்கும். ரொம்ப அஜிடேஷன் இருக்காது. ஆனா
அதை வச்சுட்டு நம்மளால வந்து என்ன செய்ய முடியும்னா சில விஷயங்கள் கண்டிப்பா செய்ய முடியும். சில விஷயங்கள் வந்து அதால வந்து செய்யணும் அப்படின்னா அதை கொஞ்சம் ரஜோகுணத்தோட மிக்ஸ் பண்றோம். அதனாலதான் இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 100%, இது 100% கிடையாது. இதுல கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்கும், அதுல கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்கும், தமோ குணத்துல கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ 3 மாத்தி மாத்தி இருக்கும். அந்த 3த்தை நான் எப்படி வந்து எதுக்கு எந்த சமயத்துல பயன்படுத்துறேன் அப்படிங்கறத பொறுத்து. ஓகே, அதான் இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துல ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறோம். அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரிய வரும். ஓகே, நான் சொல்றேன். ஓகே, ஜெயலட்சுமி हरे कृष्ण प्रभु। படிங்க. तमस्तज्ञानजं विद्धि मोहनं सर्वदेहिनां प्रमादार आलस्य निद्राभिस् तन्निबध्नाति भारत। பரதனின் மைந்தனே, அறியாமையினால் பிறந்த தமோகுணம் உடலையுடைய எல்லா உயிர்வாழிகளையும் மயக்குகின்றது. கட்டுண்ட ஆத்மாவை பந்தப்படுத்தக்கூடிய பைத்தியகாரத்தனம், சோம்பல், உறக்கம் ஆகியவை இந்த குணத்தின் விளைவுகளாகும். ஸோ தமோ குணத்துடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 விஷயங்கள். ஓகே, பைத்தியகார்த்தனம், சோம்பல், தூக்கம் ஜாஸ்தி. ஓகே, ஸோ இதெல்லாம் இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா இதுல இருந்து நான் முறியடிச்சு நான் வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிறது கிடையாது. இதை நான் எப்படி வந்து குறைச்சிக்கிறேன், எப்படி நான் அதை மாற்றி அமைச்சுக்கிறேன், எப்படி அதை நல்லபடியா பயன்படுத்திக்கிறேன். ஸோ நமக்கு சில பேர் சொல்லுவாங்க தூக்கமே தேவையில்லை. தூக்கம்னா கண்டிப்பா தேவைதான். ஸோ இந்த குணம் தேவையா இல்லைன்னா கண்டிப்பா இந்த குணத்துடைய விஷயங்கள் தேவை. ஆனா அதை நான் எப்படி பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறது முக்கியம். சரியா? ஸோ அதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ தமோ குணம் எதனால் உருவாகின்றது? அறியாமையால், கூடவே வந்து பந்தப்பட்ட நிலைங்கிறது இருக்கு. இதனால என்ன ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னா முட்டாள்தனம் இல்லைன்னா பைத்தியகார்த்தனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னென்ன விஷயங்கள் எப்படி செய்யணும்னு தெரியல, என்னென்ன விஷயங்களை எப்படி வந்து கையாளணும்னு தெரியல, அதுதான் முட்டாள்தனம் இல்லையா? எப்படி ஞானத்தை பயன்படுத்தணுங்கிறது தெரியல. ஸோ அறியாமையில் இருக்கிறது. இன்னொன்னு தூக்கம் மற்றும் அந்த நிலை. ஸோ அதுதான் வந்து தமஸ்து அஜ்ஞான வித்தி மோகனம் சர்வதேகினம். ஓகே, மோகனமா இருக்கிறது. ஓகே, பிரமாதாலஸ்ய நித்ராஸ்துபி தன்னிபநாதி பாரத. பிரமாதம் அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து அந்த பைத்தியகார்த்தனம். ஓகே, ஸோ இந்த ஸ்லோகம்லாம் படிச்சுட்டு போயிடுவோம். அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தரேன். படிச்சுட்டு அப்புறமா அந்த எக்ஸசைஸ் நீங்க வந்து எல்லாருமே சேர்ந்து பண்ற மாதிரி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். அடுத்தது வேற யாரா படிங்க. கீதா மாதாஜி. கீதா மாதாஜி, சாந்த சுந்தரி மாதாஜி, அப்புறம் ஜனனி. பிரபு. ரஜகர்மணி பாரத ஞானம் அவ்ருத்ய துதம்ஹ பிரமாதே சஞ்சயத் உத்யுத. பரதனின் மைந்தனே, சத்வகுணம் எண்ணத்தினாலும் ரஜோகுணம் செயல்களின் பலன்களினாலும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஞானத்தை மறைக்கும் தமோ குணம் பைத்தியகாரத்தனத்தினால் பந்தப்படுத்தப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ அந்த சத்துவகுணத்துல வந்து உண்மையான அந்த மகிழ்ச்சி சுகம் வரும். ஸோ அப்படின்னா வந்து ரஜோகுணத்துல சுகம் வருமானா வரும், ஆனா கொஞ்சம் காலத்தான் இருக்கும், அதுக்கப்புறம் சுகம் போயிடும். ஓகே, ஸோ பௌதிகமா அந்த ஆசைகளை தான் ஜாஸ்தி தூண்டும் ரஜோகுணம். தமோ குணம் வந்து பிரமாதம், முக்கியமா வந்து அந்த முட்டாள்தனம் இல்ல பைத்தியகார்த்தனுக்கு போய் சேரும். 10வது ஸ்லோகம் படிங்க. ஹரே கிருஷ்ணா. பதம் 10. ரஜஸ்தமஸ்வாபிபூய சத்வம் பவதி பாரத ரஜசத்வம் தமசைவ தமசத்வம் ரஜஸ்ததா. பரதனின் மைந்தனே, சத்வகுணம் சில சமயங்களில் ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் தோற்கடித்து மேலோங்குகின்றது. சில சமயங்களில் ரஜோகுணம் சத்வகுணத்தையும் தமோகுணத்தையும் தோற்கடிக்கின்றது. மேலும் இதர சமயங்களில் தமோகுணம் சத்துவகுணத்தையும் ரஜோகுணத்தையும் தோற்கடிக்கின்றது. இவ்வாறு உயர்நிலைக்கான போட்டி எப்போதும் நிலவுகின்றது. ஹரே கிருஷ்ணா. இப்ப சொன்ன மாதிரி 3 மாத்தி மாத்தி சண்டை போடுற மாதிரி தான். ஓகே, சில சமயங்கள்ல வந்து சத்துவகுணம் ஜாஸ்தியா இருக்கும், சில குணங்கள்ல ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கும், சில சமயங்கள்ல தமோகுணம். ஸோ இதை நம்ம வந்து நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணி நீங்க பண்ணிட்டு வரோம். ஒரே நாள்ல ஓகே, ஒரு 24 மணி நேரத்துல எந்த சமயம் வந்து சத்துவகுணம் ஜாஸ்தி இருக்கும், அப்புறம் யத்வகுணம் முடிகிற சமயத்துல ரஜோகுணம் ஜாஸ்தி ஆகும், ரஜோகுணம் முடிகிற மாதிரி இருக்கும்போது தமோகுணம் ஜாஸ்தி ஆகும், தமோகுணம் வந்து மற்ற குணங்களை அப்படியே அழுத்திடும்.
அப்புறம் தமோ குணம் அழுத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு சத்துவ குணம் உருவாக்கும் போது மற்ற குணங்களை வந்து அழிச்சிடும், அமுக்கிடும். ஸோ ஒரு நாள்லயே வந்து இந்த 3 மாத்தி மாத்தி இருக்கும். ஸோ காலத்தின் ஏற்ப சில சமயங்கள்ல வந்து அது வந்து அந்த காலம் வந்து ஜாஸ்தியா இருக்கும், சில சமயங்கள்ல அந்த மாதங்கள் ஜாஸ்தியா இருக்கும், சில சமயங்கள்ல வருஷ கணக்கா இருக்கும், சில சமயங்கள்ல அந்த ஜென்மாவே அப்படி இருக்கும். புரியுதா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் காலையில இது நீங்க வந்து ஏகாதசி அப்படின்னா, இல்ல வைகுண்ட ஏகாதசி நம்ம காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும் மங்களார்த்தி அப்படின்னா, சத்துவகுணம் வந்து காலையில 4 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் நல்ல சத்துவகுண டைம். அப்புறம் என்னாகும், பசிக்க ஆரம்பிக்கும், ரஜோகுணம் வந்து உங்களுக்கு தாக்கும். சாப்பிட்டோம்னா தமோகுணம் வரும். திருப்பி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா சத்துவகுணம் கொஞ்சம் மேலோங்கும். திருப்பியும் திருப்பி பசிச்ச உடனே ரஜோகுணம் வந்து உங்களை புஷ் பண்ணும். ரஜோகுணம் புஷ் பண்ணும்போது என்ன ஆகும், சாப்பிடணும், நல்லா தூங்கணும்னு வரும். சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும், திருப்பி தமோகுணம் மேலே எங்கேயும் வந்துடும். ஸோ ஒரு நாள்லயே வந்து இந்த 3 குணங்கள் வந்து மாத்தி மாத்தி நம்மளை தாக்கும். அதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஓகே, ஆனா அதை நம்ம வந்து நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய நடவடிக்கைகள், செய்கைகள்லாம் மாத்திக்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து சில குணங்கள் ஜாஸ்தியா இருக்கும், சில குணங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஊர்ல வந்து சில தூய பக்தர்கள் இல்லை சன்னியாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தமோ குணத்துடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கும், ஆனா ரொம்ப கொஞ்சமா இருக்கும். எப்படி அந்த தூங்குற டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அதையும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சத்துவமா மாத்திப்பாங்க, ஏதாவது கூட உட்காந்து புக்ஸ் கேட்கறது அந்த மாதிரி. ஸோ குணங்களுடைய தாக்கம் கண்டிப்பாக அமையும், ஆனா அதை எப்படி அவங்க வந்து மாத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதை நம்ம நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவோம், அப்ப பார்ப்போம். சரியா? ஸோ இந்த ஸ்லோகம் பிரபடி என்ன, இதுவும் நல்ல முக்கியமான சொல்லுங்க, ரஜசத்துவம் தமசத்துவம் ரஜஸ்ததா. ஓகே, ஸோ சில சமயங்கள்ல ரஜோகுணம் மேல இருக்கும், அப்புறம் அப்படியே சுத்தும், திருப்பி சத்துவம் வரும், இப்படி மாத்தி மாத்தி. ஸோ இதுக்கு என்ன ப்ராக்டிஸ் தான். ஸோ மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணா அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அவங்களால வந்து எந்த குணத்துல ஜாஸ்தியா இருக்கணும்னு விருப்பமோ அந்த குணம். ஓகே, அதுதான் வசுதேவ ஸ்டேட், அதாவது பியூர் குட்னஸ், அதாவது சுத்த சத்துவங்கிறது இந்த 3 குணங்கள்ல இருந்து வெளியே வருது. ஓகே, அடுத்தது படிங்க. ஹரே கிருஷ்ணா. சர்வத்வாரேஷு தேஹே அஸ்மின் பிரகாச உபஜாயதே ஞானம் யதா ததா வித்யாத் விவ்ருத்தம் சத்வம் இத்யுத. உடலின் எல்லா கதவுகளும் ஞானத்தினால் பிரகாசிக்கும் போது சத்வகுணத்தின் தோற்றத்தை அனுபவிக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸோ 9 துவாரங்கள் ஏற்கனவே நவத்வாரே புரே தேஹே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? நவத்வாரே புரே தேஹே அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, முன்னாடியே பார்த்தோம். ஸோ நவத்வாரே புரே தேஹேல இதுதான் சர்வத்வாரேஷு தேஹேஸ்மின் பிரகாஷ உபஜாயதே. அந்த நவத்வாரங்கள் வழியாக ஞானம் ஒளி. ஞானம்னா அந்த நம்மளுடைய செய்கைகள், நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் வந்து இந்த 9 துவாரங்கள் வழியா நம்மளால வந்து இது பண்ண முடியும். ஸோ இதே வந்து நம்மளுடைய சத்துவகுணமா எப்படி மாத்தி அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது தெரியணும். ஓகே, நம்ம 2 காது இருக்கு, 2 கண்ணு இருக்கு, நம்ம மூக்கு துவாரங்கள் இருக்கு, வாய் இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து ரஜோகுணம் வந்து நம்மளுடைய புலன்கள் ஜாஸ்தி ஆக 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 புலன் இன்ப திருப்திக்கு பயன்படுத்தணும்னா அந்த துவாரங்கள் வழியா தான் பண்ணும். இதே ஆன்மீக முன்னேற்றம் அடையணும்னாலும் இந்த துவாரங்கள் தான். ஸோ இந்த புலன்கள் மாறுவதில்லை. ஓகே, ஆனா அந்த புலன்களுடைய தாக்கமத்தை வந்து நம்ம எப்படி மாத்தி அமைச்சுக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஓகே, இதே கண்களை நல்லபடியா பயன்படுத்தினா நல்ல விஷயங்களை பார்ப்போம், சுவாமியுடைய விக்கிரகத்தை பார்ப்போம், பகவத்கீதா பார்க்கறதுக்கோ பகவதம் கேட்க. அதே மாதிரிதான் காதாயும். ஸோ அந்த துவாரங்கள் மாறுவதில்லை, துவாரங்களுடைய பயன்பாட்டை வந்து நம்ம எப்படி மாத்துறோம் அப்படிங்கிறது தான். அதை வந்து நல்லபடியா உட்காந்து கேட்டு இது பண்ணான்னா அது முழுமையா பிரகாசம், முழுமையா அது வந்து அதோடைய பலனும் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். அடுத்து மித்ரவிந்தா படிச்சிட்டாங்க. மங்கள கௌராங்கி மாதாஜி, அப்புறம் மிருதுல்லா மாதாஜி, அப்புறம் ருக்மிணி மாதாஜி, சுபத்ரா மாதாஜி. மாதவன் அடுத்தது படிங்க. அடுத்த ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, படிக்கும். ஹரே கிருஷ்ணா பிரபு. பரவாயில்ல, வேற யாரெல்லாம் மகாதேவன் படிங்க. ஓகே பிரபு. 12 லபாயித்தி ஆரம்ப கர்மாணம் அஸ்வம இப்ருஷ்யஸ்து ரஜஸ்து யோதானி சயந்தே விவித்யாயதே பராதர்ஷ்யப. பருவதி ஆசா பக்தி வேதாந்த சுவாமி விஸ்வபிரபாரி. பரதகுட தலைவனே, ரஜகுணம் அதிகரிக்கும் போது பெரும் பற்றுதல்
பலநோக்கு செயல்கள், தீவிர முயற்சி, கட்டுப்பற்ற ஆசை மற்றும் ஏக்கத்தின் அறிகுறிகள் வளர்கின்றன. ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும்போது என்ன ஆகும்? நிறைய சாதிக்கணும், இது செய்யணும், அது செய்யணும், நான் வந்து பௌதிகமா இது பண்ணணும், நான் வந்து எனக்கு அதனால வந்து அந்த ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கும்போது ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இது இப்போ பொதுவா எப்போ இருக்கும்? காலையில நம்ம வந்து நல்லா இது பண்ணிட்டு ஆபீஸ் வேலை செய்யும் போதோ நம்ம வந்து காலையில எழுந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அவசரமா எல்லாம் செய்யும்போது ரஜோகுணத்துடைய தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 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 ரஜோகுணத்துடைய தாக்கத்தின் அடிப்படையில் நம்ம சேவைகள் இல்ல வேலைகள் எல்லாமே செய்வோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஆனா இதுல என்ன, இது வந்து குறைய போறது இல்லை, அது வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும், எந்த விதமான மாற்றமும் இல்லை, அது வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். ஆனா அது நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இதெல்லாம் சிம்டம்னா அப்படி சொல்றது அறிகுறிகள் மாதிரி. ஓகே, அடுத்தது. ஹரே கிருஷ்ண பிரபு. நான் படிக்க பிரபு. படிங்க. அப்ரகாஷோ பிரவృத்திஷ்ச பிரமாதோ மோக ஏவ ச தமஸ் ஏதானி ஜாயந்தே விவ்ருத்தே குருநந்தன. குருவின் மைந்தனே, தமோகுணம் அதிகரிக்கும் போது இருள், செயலற்ற தன்மை, பைத்தியக்காரத்தனம் மற்றும் மயக்கமும் தோன்றுகின்றன. ஹரே கிருஷ்ணன். சோ தமோகுணம் இருக்கும்போது என்ன ஆகும்? ஆப்ரகாஷா பாபர்வதா பிரமாதா மோக இலுஷம். சோ எப்போ வந்து சோ பொதுவா வந்து எப்போ வரும்? இந்த தூங்க சமயத்துல நைட் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா இருள் சூழ்ந்து இருக்கும், கண்கள்லாம் சொருக்கும், நைட்டு தூக்கம் வந்தே தீரும் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து தமோகுணத்துடைய ஜாக்கம் ஜாஸ்தியா இருக்கு. தமசி ஏதானி ஜாயந்தே அப்படின்னு விவருதே குருநந்தன. ஸோ எப்ப வந்து இந்த தமோகுணத்துடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னா அந்த இனர்ஷியானா பொதுவா அந்த சோம்பல் தன்மை ஜாஸ்தி ஆயிடும். हरे कृष्ण प्रभु। यथा सत्त्वे प्रवृत्ते तु प्रलयं याति देहभृत् ततोत्म विदां लोकान् अमलान् प्रतिपद्यते. சத்வகுணத்தில் மரணம் அடையும் போது ஒருவன் உன்னத சாதுக்கள் வசிக்கும் தூய்மையான உயர் லோகங்களை அடைகிறான். இப்ப இந்த 13ஆம் ஸ்லோகம் வரைக்கும் இது குணம்னா என்ன, குணனுடைய அறிகுறிகள் என்னன்னு பார்த்துட்டோம். இந்த குணங்களுடைய அவுட்புட், ஒருவன் வந்து இறக்கும் தருவாயில், ஒருவன் வந்து அவனுடைய அந்த முழு வாழ்க்கை முடிஞ்சு எல்லாம் போகும்போது இந்த குணத்துல இருந்தான்னா இது அடைவான். அதாவது அந்த இறக்கும் தருவாயில் அவனுடைய வாழ்நாள்ல முழுக்க எந்த குணத்துல வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கான். ஓகே, ஸோ அதனால எதுக்கு வந்து இப்ப தெரிஞ்சுக்கிறோம்னா இது வந்து குணங்கள், இந்த குணங்களுடைய அறிகுறிகள், இந்த குணங்களுடைய அறிகுறிகள் ஏன்னா சிம்டம்ஸ் மூலமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் கடைசியில இந்த குணங்களுடைய தாக்கத்தினால இறப்பு. ஏன்னா இது முழுமையா வந்து இதோட நோக்கம் என்ன? பௌதிக பந்தம், இதுல நான் எப்படி வெளியே வரணும் அப்படின்னு. ஸோ வெளிவர்ற சமயத்துல நான் எந்த குணத்துல இருக்கேங்கிறது முக்கியம். அந்த குணத்துடைய தாத்பரியமா அதோடைய தாக்கமா அடுத்த ஜென்மா இருக்க போகுது இல்லையா? அதனால ரஜோகுணத்திலேயே இருந்து இறந்தா என்ன ஆகும், தமோ குணத்துல இருந்து இறந்தா என்ன ஆகும், சத்வகுணத்துல இருந்து இறந்தா என்ன ஆகும். இப்ப இதுக்கு வந்து சத்வகுணத்துல இருந்து இறந்தா என்ன ஆகும்னா உயர்ந்த ததோ உத்தம விதாம் லோகான் அமலான் பிரதிபத்தியதே. ஸோ சத்துவகுணத்துல இருந்தா மட்டும் அப்படியே எல்லாம் வெளியே போகிறது இல்லை. சத்துவகுணத்துல இருந்தா ஒரே அட்வான்டேஜ் என்ன, கொஞ்சம் நல்ல மேலுலகத்துக்கு சொர்க்கலோகம் இல்ல இந்த மாதிரி லோகத்துக்கெல்லாம் மேல போயிட்டு அதுக்கான பலன்களுக்கு தகுந்தாற் போல அனுபவிச்சுட்டு மகரலோகம் ஜனலோகம் அதெல்லாம் மேல போயிட்டு மறுபடியும் திருப்பி கீழே வந்துடும். அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது வேற யாரா படிங்க. ருக்மிணி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. रजसी प्रलयं गत्वा कर्मशङ्कीषु जायते तथा प्रलीनस्तमसि मूढयोनिषु जायते. ரஜோகுணத்தில் மரணம் அடையும் போது ஒருவன் பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்களின் மத்தியில் பிறக்கின்றான். தமோ குணத்தில் மரணம் அடையும் போதோ அவன் மிருக இனத்தில் பிறவி எடுக்கின்றான். ஓகே, சோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுல என்னன்னா சில பேர் சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு பல ஒத்துப்பாங்க, பாதி சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு ஒருவனுக்கு வந்து அரிதறிது மானிடராய் பிறத்தலரிது அரிதினும் கூன் கூடு செவிடு பேடு நீக்கல் பிறத்தல் அரிது அப்படின்னு. ஸோ கஷ்டப்பட்டு ஒருவனுக்கு வந்து இந்த இந்த உடல் கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து இந்த மறுபடியும் கீழே இருக்கிற அந்த மற்ற உயிரினங்களுடைய உடல் போகாது. அது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. பிரபாத் பர்பட்ல கிளியரா எழுதுறாரு, கிடையாது. கஷ்டப்பட்டு அவனுக்கு ஹியூமன் லைஃப் கிடைச்சா கூட, ஹியூமன் பர்த் அதாவது ஹியூமன் இந்த பௌதிகமா மனித சரீரம் கிடைச்சா கூட
அவன் செய்கின்ற செய்கைகள், அவனுடைய கர்மாக்கள், அவனுடைய செயல்கள், அவனுடைய ஆசைகள்லாம் வந்து ரொம்ப நீச்சமா, ரொம்ப தமோ குணமா இருந்தது அப்படின்னா மறுபடியும் அவன் கீழே போயிடுவான். கீழே போய் திருப்பியும் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு திருப்பியும் அவனுக்கு மனித பிள்ளை கிடைக்குங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் இல்லையா? ஸோ அதனால வந்து அந்த 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 குணத்துல எவ்வளோக்கு எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரியா? ரெண்டாவது பாயிண்ட் ரஜோகுணம். ஸோ ரஜோகுணத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் பிறப்பாங்க. ஆனா எப்படி, ரொம்ப அந்த பௌதிக பந்தமா நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற நிலையில அவங்க வந்து பிறப்பாங்க. சரியா? ஸோ அதனாலதான் வந்து சத்துவகுணம் கொஞ்சம் பரவாயில்ல, ரஜோகுணம் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட். அதோட ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் என்னது, தமோகுணம். கீழே கொண்டு முடிச்சு கதை, திருப்பி வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஓகே, கூட யோனிஷு அந்த போச்சுன்னா அவ்வளவுதான். ஸோ அதான் பிரபு எழுதுறாரு, இந்த லோக நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, தோஸ் ஆர் வெரி சீரியஸ் அபவுட், நம்ம வந்து நம்ம பௌதிகமா இந்த மனுஷ சரீரம் கிடைச்சதே பெரிய விஷயம் இல்லையா? அதை வந்து சரியா பயன்படுத்திட்டு நம்ம வந்து மேல போகணுமே தவிர, அதை வந்து தமோ குணத்துல நல்லபடியா யூஸ் பண்ணி இல்லைன்னா ரஜோ குணத்துக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா முடிஞ்சிச்சு. திருப்பி நம்மளால வந்து வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நோ கேரண்டி அப்படிங்கிறாரு பிரபுபாத். ஓகே, ஸோ பிரபுபாத் வந்து இதுக்கு கேரண்டியே கிடையாதுங்கிறாரு. அப்பனா எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்துக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அப்படின்னா யாராவது தமோ குணத்துல ரொம்ப நாள் சோம்பேறித்தனமா, ரொம்ப தூக்கமா, ரொம்ப இதுவா இருக்காங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு மறுபடியும் கேரண்டியே கஷ்டம் அப்படிங்க. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் என்ன வழி, இது எப்படி இது பண்றதுங்கிறதா 16 ஸ்லோகம் சொல்லுங்க. ஓகே, வேற யாரா படிங்க. படிக்கிறேன் பிரபு. கர்மணா சுக்ருதஸ்யாகு சாத்வீகம் நிர்மலம் பலம் ரஜஸ்து பலம் துகம் அஜ்ஞானம் தமச பலம். புண்ணிய செயல்களின் விளைவுகள் தூய்மையானவை, அவை சத்துவகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் ரஜோகுணத்தில் செயல்படும் செயல்கள் துக்கத்திலும், தமோ குணத்தில் செயல்படும் செயல்கள் முட்டாள்தனத்திலும் முடிகின்றன. ஹரே கிருஷ்ண பிரபு. சோ இது வந்து அவுட்புட். முன்னாடி பார்த்தது வந்து அவன் இறக்கும் போது நடக்கிறது. இப்போ நான் என்னோட செயல்கள், என்னோட கர்மாக்கள், நான் ஏதாவது ஒன்று செஞ்சுதான் ஆகணும். அந்த கர்மாவுடைய பலன் என்ன, சாத்விகம் நிர்மலம் பலம், ரஜஸ்து பலம் துக்கம். ஸோ பொதுவாக வந்து சத்துவகுணத்தை செய்யும் போது ஒரு நல்ல நிலை கிடைக்கும். அதே ரஜோகுணத்துல பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து துக்கத்தை. ஸோ வெளிப்புறமா பார்த்தா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், உழைக்கிறேன்னு இருக்கும். ஆனா அது ஆக்சுவலா பார்த்தா வந்து துக்கத்துலாம் போய் சேருமா. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செய்யறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ரஜோகுணத்துல வேலை செய்யறோமோ, அது வந்து ஆக்சுவலான உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான இன்பம் கிடைக்காது. புரியுதுங்களா? ஓகே, ஸோ கர்மா இந்த 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 என்ன சொல்றது, இந்த குணத்துல செய்யும் போது இந்த மாதிரி ஒரு ரிசல்ட், இந்த குணத்துல செய்யும் போது இந்த ரிசல்ட், இந்த குணத்துல செய்யும் போது ரிசல்ட். இதெல்லாம் வந்து எக்ஸாம் கொஸ்டின்ஸ், எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய முக்கியமான கொஸ்டின்ஸ். இது நல்லபடியா படிச்சுக்கோங்க. சத்துவகுணத்துல இருக்கும்போது என்ன கர்மாவுடைய பலன், ரஜோகுணத்துல இருக்கும்போது என்ன கர்ம பலன் அப்படிங்கிறதையும். ஓகே, வேற யாரா படிங்க. அதுக்கு பிரபு நான் படிக்கவா? படிங்க சனாதனி. சரி. ஸ்லோகம் 17. சத்வாத சஞ்சாயதே ஞானம் ரஜசோ லோப ஏவச்ச பிரமாதமோக தமசோ பவதோ ஞானம் ஏவச்ச. மொழிபெயர்ப்பு. சத்துவ குணத்திலிருந்து உண்மை ஞானம் விருத்தியாகின்றது. சத்துவ குணத்திலிருந்து உண்மை ஞானம் விருத்தியாகின்றது. ரஜோ குணத்திலிருந்து பேராசை விருத்தியாகின்றது. மேலும் தமோ குணத்திலிருந்தோ முட்டாள்தனம், பைத்தியகாரத்தனம் மற்றும் மயக்கமும் விருத்தியாகின்றன. இது வந்து கர்மாவுடைய பலன். இப்போ இதுல வந்து எந்த குணத்துல என்ன வருது அப்படின்னா ஞானம், உண்மையான ஞானம். ஓகே, சத்வாத் சஞ்சாயத்தே காமம், சஞ்சாயத்தே ஞானம் ரஜசக லோப ஏவச்ச பிரமாத மோகஷு தமச பவதா. ஸோ சத்துவகுணத்துல இருந்தாதான் உண்மையான நாலேஜ். ஸோ ரஜோகுணத்துல இருக்கும்போது நாலேஜ் வருமானா வராது. ரஜோகத்துல இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான அடையணும், இன்னும் தோணுது, அந்த உண்மையான ஞானம் வராது. ஓகே, அதனாலதான் வந்து பிரபுபாத் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, இந்த ரஜோகுணத்துல இருக்கிறவங்களுக்குனால வந்து பொதுவா இந்த பௌதிக பந்தமே, பௌதிக உலகமே நிறைய வந்து இப்ப இருக்கிற நாகரிகம் சொல்றது எதுல மாட்டிட்டு இருக்கு, ரஜோகுணத்துல மாட்டிட்டு இருக்கு. நான் இதை அடையணும், இதுக்கப்புறம் இது பண்ணணும், அதுக்கு செய்யணும், அது செய்யணும் அப்படின்னு. ஓகே, இல்லைன்னா தமோ குணம்.
அதனால்தான் வந்து இந்த இந்த கலியுகத்துல பெஸ்ட் என்ன அப்படின்னா கிருஷ்ண உணர்வு. ஏன்னா கிருஷ்ண உணர்வு ஒரே ஒரு வழிதான் வந்து நம்ம எப்படியாவது ஒரு சத்துவ நிலைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா மறுபடியும் நான் வந்து ஏதோ ஒரு ரஜோகுணத்திலயோ தமோ குணத்திலயோ மாட்டிட்டு திருப்பி எல்லாம் மாட்டிட்டு இருக்க போறேன் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றாரு. ஓகே. ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா போய் பொருட்டு ஏமாற்றுத்தன்மை அடையணும், இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தான் இருக்கேன்னு தவிர நிஜமாவே வந்து சரி உண்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும், செய்யக்கூடாது, இதெல்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிற நிலை இல்லை இப்போ இல்லையா? அதுதான். அடுத்தது 18. நான் படிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஊர்த்வம் கச்சந்தி சத்வத்தா மத்தியே திஷ்டந்தி ராஜசஹ ஜகன்ய குணவருத்திஸ்தா அதோ கச்சந்தி தாமசக. சத்வகுணத்தில் நிலை பெற்றவர்கள் படிப்படியாக உயர் லோகங்களுக்கு மேல் நோக்கி செல்கின்றனர். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் பூ உலகங்களில் வாழ்கின்றனர். மேலும் வெறுக்கத்தக்கதான தமோ குணத்தில் இருப்பவர்கள் நரகலோகங்களுக்கு கீழ் நோக்கி செல்கின்றனர். ஓகே. சத்வகுணத்துல இருந்தா மேல போறதுக்கு வாய்ப்பு, ரஜோகுணத்துல இருந்தா திருப்பி இங்கதான் இந்த லோகத்திலே தான் மாட்டிக்க போறோம். அட்லீஸ்ட் சத்வகுணத்துல இருந்தாலும் கொஞ்சமாவது மேல போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல தமோ குணம் தான் என்ன ஆகும், கீழே இன்னும் கொஞ்சம் கீழே தான் போகும். ஸோ பௌதிகமா பார்த்தோம் அப்படின்னா இந்த ரஜோகுணம் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து ரெண்டுக்கும் நடுவில் கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கும், கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சமாவது நம்ம வந்து பௌதிகமா வந்து மாட்டிக்கும். ஸோ அதனால தான் 90% எல்லாருமே என்ன சொல்றது, இந்த ரஜோகுணத்தை தான் மாட்டிட்டு இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. சத்துவ குணத்துல இருந்தா கூட உயர் லோகங்களுக்கு செல்கின்றார்கள் ஒழிய மீண்டும் கீழே வரமாட்டாங்களா? ஆமா, கீழே வரமாட்டாங்க. ஆனா எவ்வளவு கடவு அதுல இருந்து அதுல இருந்து மேல புஷ் பண்ணி கொண்டு போறோமோ அப்ப வந்து சத்துவத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் மேல போக முடியும். நான் சத்துவகத்துல இருக்கேன், ஆனா தமோ குணத்தோட தாக்கம் ஜாஸ்தி ஆகும் போது என்ன ஆகும், திரும்பி கீழே போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகே. அதனாலதான் வந்து குணம் வந்து நம்ம எவ்வளவு கடவு வந்து இப்ப ஒண்ணு இல்ல, இது நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, இது நம்ம ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணுவோம் நாளைக்கு இல்ல அடுத்த வாரம். ஸோ நீங்களே உங்க கூட சுயமா நீங்க வந்து உங்களுடைய லைஃப்ல இப்ப இருக்கிற கிருஷ்ண பக்தியில இப்ப இருக்கிற உங்களுடைய நடவடிக்கை இப்ப உள்ள செய்கள்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ரஜோகுணம் இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் தமோ குணம் இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் சத்தகுணம் இருக்குன்னு நீங்களே வந்து உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் மாதிரி காலையில நீங்க 5 மணி 4 மணி இல்ல 6 மணி இல்ல 7 மணி 8 மணி நீங்க எத்தனை மணி எழுந்திருக்கிறதுல இருந்து நீங்களே ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போட்டு அந்தந்த காரியங்கள் அந்தந்த ஆக்டிவிட்டி எந்த குணத்தினுடைய தாக்கத்துல இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மொத்தமா ஒரே நாள்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க எதுல வந்து ஜாஸ்தி இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய செய்கைகள்லாம் மாத்தி பண்ணும்போது அந்த பர்சன்டேஜை வந்து கொஞ்சமாவது ஜாஸ்தி கொண்டு போகணும். இப்போ வந்து சில பேர் வந்து ரஜோகுணத்துல ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்லணும், நான் எப்படியாவது என்னுடைய சத்துவகுணத்தை முன்னேற்றணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல சில நடவடிக்கைகளை மாத்தணும். இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ உங்களுக்கு வீட்லயே உடம்புலயே வந்து சுகர் ஜாஸ்தியா இருக்கு இல்ல பிபி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா இந்த மருந்து எடுத்து இந்த சுகரை குறைக்கணும், இந்த மருந்தை குறைத்து இப்போ உங்களுக்கு வந்து அனீமிக்கா இருக்கு அப்படின்னா இந்த அயன் டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு அதை ஏற்றணும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ உடல் ரீதியா சில விஷயங்கள் நம்ம செய்யறோம். அதை மேல அதே மாதிரிதான் ஆன்மீக ரீதியா உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி பண்ணி பார்த்து செய்யணும். அதுக்குதான் வந்து இந்த இந்த ஒர்க் ஷாப். ஓகே. ஸோ பொதுவாக நாங்கள் இந்த ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணுவோம். ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணி அவங்கவுங்க வந்து ஒரு கால்குலேஷன் மாதிரி எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிட்டு வருவாங்க. சில பேர் ஷேர் பண்ணுவாங்க, சில பேர் ஷேர் பண்ண மாட்டாங்க. பட் தட்ஸ் ஓகே. பட் அட்லீஸ்ட் நமக்கு தெரியணும் இதுதான் என்னோட நிலை, இதை நான் எப்படிலாம் பண்ணா மாத்தணும் அப்படிங்கிறது. ஓகே. போலாம் அடுத்தது. ஓகே, வேற ஏதாவது படிங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து உனக்கு திருப்பி படிக்கணும்னா படிங்க. கலாவதி மாதாஜி பேசுறேன். நான் படிக்கவா? நான் படிக்கல பிரபு. நானியம் குணேபிய கர்த்தாரம் யதா திருஷ்டம் பஷ்யதி குணேபிய பரம் வேதி மத்பாவம் சோ அதிகச்சதி. எல்லா செயல்களிலும் இயற்கையின் குணங்களை தவிர வேறு கர்த்தா யாரும் இல்லை என்பதையும் பரமபுருஷர் இந்த இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்பதையும்
முறையாக காண்பவன் எனது ஆன்மீக இயற்கையை அடைகின்றான். யாருக்கு வந்து இது வந்து கிளியரா புரியுதோ, இந்த எல்லாமே வந்து இந்த முக்குணங்களுடைய தாக்கத்தெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அது பரமபுருஷ பகவான் அப்படின்னு தெரிஞ்சு இந்த பௌதிக இதுல இருந்து பரம் வேத்தினா பரம்னா அர்த்தம் பௌதிக பந்தத்துல இருந்து வெளியே வருது அப்படிங்கிறது. ஓகே, மத் பாவம் ச ஆகச்சதி. மகாதேவன் படிக்கிறீங்களா இல்ல டவுட்? அதாவது படிக்கவும் சரி டவுட் இருக்கு. சொல்லுங்க பிரபு. இப்போ நம்ம முக்குணங்கள் பார்க்கணும். இந்த முக்குணங்கள் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கா, இல்ல சிவபெருமான் பிரம்மதேவர் போன்ற தேவர்களுக்கும் இருக்குமா, இல்ல அவங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் நம்மள காட்டிலும் அவங்க பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும்? ஆமா, பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும். பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும். பிரபு அப்படின்னா அவங்களுக்கு குண அவதாரம்னு இப்போ அவங்களுக்கு இதே வச்சிருக்காங்களே. ஆமா, அதாவது அந்த பர்சன்டேஜ் இருக்கும், ஆனா அது ரொம்ப 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 கம்மியா இருக்கும், நமக்கு தெரியாது. ஓகே, சோ அவங்க அதை வந்து நல்லபடியா கரெக்டா பயன்படுத்துவாங்க. அவ்வளவுதான். எப்ப அதை பயன்படுத்துமோ அப்ப பயன்படுத்திட்டு அதை வந்து உள்ள கொண்டு வந்துருவாங்க. அவ்வளவு. படிக்கட்டுமா பிரபு? பிரபு 20 படிக்கட்டுமா? படிங்க படிங்க. குணா ஏதா அதித்ய இத்ஹித் தோஸ்து தோஷ ஸ்வாமோஹித் பாவான் ஜன்ம மிருத்யு ஜரா துக்கே விமுக்த்ய அம்ருத்யம் அஷ்டாயதே. உடலை உடைய ஜட உடலுடன் தொடர்புடைய இந்த 3 குணங்கள் வந்து ஓய்வு பெற்று முயலும் போது இறப்பு இறப்பு முதுமை மற்றும் இவற்றின் துன்பத்தின் விருதுகளை பெற்று இந்த வாழ்வே அமுதத்தை சுவைக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. எவன் ஒருவன் இந்த தேக சமுத்பவம் ஜென்ம மிருத்து ஜரா துக்கை விமுக்தோ அமிர்தம் உஷ்ணத்தை. அமிர்தமா அவனுக்கு கிடைக்கிறது எப்போ? விமுக்தம்னா எப்ப இதுல இருந்து இப்படி வெளியே வர்றது? ஜென்ம மிருத்து ஜரா துக்கை, இதுல இருந்து வெளியே வந்தாதான் உண்டு அப்படின்னு. அமிதா மதர்ஜி படிக்கிறீங்களா? டவுட்டா? படிக்கிறேன் பிரபு. படிக்கிறேன் பிரபு. அர்ஜுனா கைர்லிங்கை ஸ்திரீன் குணான் ஏதான் அதீதோ பவதி பிரபோ கிம் ஆச்சாரஹ கதம் சைதாம் ஸ்திரீன் குணான் அதிவர்த்ததே. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு பிரணாம். அர்ஜுனன் வினவினான், எம்பெருமானே, இந்த 3 குணங்களை கடந்தவனை அறிவதற்கான அறிகுறிகள் யாவை? அவனது நடத்தைகள் யாவை? இயற்கை குணத்திலிருந்து அவன் உயர்வு பெறுவது எவ்வாறு? ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? எனக்கு இந்த 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 குணங்களுடைய தாக்கம், குணங்களுடைய அறிகுறிகள், ஒருவன் இறக்கும் போது என்ன ஆகும், அவனுடைய செய்கனுடைய பலன்கள், அப்புறம் வந்து மேல் உலகத்தை பொறுத்து கீழ் உலகத்தமா புரிஞ்சுட்டேன். இப்ப வந்து இந்த முகுணங்களுக்கு வந்து வெளியே வர்றவனோட நிலை கைலிங்கை ஸ்ரீ குணானேதான் அதிதோ பவதி பிரபோ கிம் ஆச்சரக்கதம் ஜெயித்தம் ஸ்திரீன் குணா. ஸோ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எப்படி வந்து, ஸோ எனக்கு வந்து இப்போ இதான் பிரச்சனை தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, இந்த டாக்டர் என்ன பண்றாரு, இதெல்லாம் டயக்னாஸ்டிக்லாம் பண்ணி சொல்லிடுறாரு, உங்களுக்கு இதெல்லாம் இப்படி இருக்கு, இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அடுத்த கேள்வி என்ன வரும், இதுல நான் எப்படி வெளியே வருவேன் அப்படிங்கிறதா. ஸோ பொதுவாக வந்து ஜென்ரலான ஒரு கேள்விதான் இல்லையா? ஸோ அதுதான் அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்கான். எனக்கு இது வந்து நீங்க சொல்லிட்டீங்க, இந்த ஞானம் எனக்கு கிடைக்கப்பட்டது. என்ன ஞானம்? பௌதிக பந்தமா ஒருவன் வந்து ஜீவாத்மா வந்து இந்த முக்குணங்களுக்குள்ள தாக்கப்பட்டிருக்கான். ஆனா முக்குணங்களுடைய அப்பாற்பட்ட நிலையில அந்த ஜீவாத்மா இருக்கு. ஆனா முக்குணங்களுக்குள்ள வரும்னா இந்த பண்ட நிலையில மாற்றிடுறது. அதோடைய மெயினான இது யாருன்னா, யார்கிட்ட வருது? சர்வ யோனிஷு கவுந்தேய, நான் தான் அதுக்கான அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த முக்குணங்களுடைய விஷயங்கள் அதோட தாத்பரியங்களை சொன்னீங்க. கரெக்ட், ஓகே. ஆனா இப்போ எனக்கு தேவை என்ன அப்படின்னா, இதுல இருந்து வெளியே வரதுக்கான வழி என்ன அப்படிங்கறதான் கேள்வி. அமிர்தேஸ்வரி. ஹரே கிருஷ்ண. ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரகாஷம் ச பிரவருத்திம் ச மோகம் ஏவ ச பாண்டவ ந த்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவృత్తాని காங்க்ஷதி உதாசீனவதாசீனோ குணைர்யோ ந விசால்யதே குணாவர்த்தन्त इत्येवं यो अवतिष्ठति नेङ्गते समदुःखसुखस्वस्थः समलोष्टाश्मकाञ्चन तुल्य प्रिया प्रियो धीरस्तुल्य निन्दात्म संसिति मानापमानयोस्तुल्यस्तुल्यो मित्रारि पक्षयो
சர்வாரம்ப பரித்யாகி குணாதீத ச உச்யதே. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கிய ஆசார் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு இச்சை. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பாண்டுவின் மைந்தனே, பிரகாசம், பற்றுதல், மயக்கம் ஆகியவை தோன்றியிருக்கும் போது அவற்றை வெறுக்காதவனும், அவை மறைந்திருக்கும் போது அவற்றிற்காக ஏக்கம் அடையாதவனும், இயற்கை குணங்களின் விளைவுகளுக்கு மத்தியில் ஸ்திரமாக சஞ்சலமின்றி நடுநிலையில் அப்பாற்பட்டு இருப்பவனும், குணங்களே செயல்படுகின்றன என்பதை அறிபவனும், தன்னில் நிலை பெற்று இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவனும், மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமமாக காண்பவனும், பிரியமானவற்றிலும் பிரியமற்றவற்றிலும் சமநிலையுடையவனும், திடமானவனும், புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் ஆகியவற்றில் சமமாக நிலை பெற்றவனும், நண்பனையும் எதிரியையும் சமமாக நடத்துபவனும், எல்லா பலநோக்கு செயல்களையும் துறந்தவனுமான மனிதன் இயற்கை குணங்களை கடந்தவனாக கூறப்படுகின்றான். அர்ஜுனா வந்து 3 கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி? இது எப்படி வெளியே வர்றது எப்படி? ஒண்ணு. ரெண்டாவது, இது ஏற்கனவே வெளியே வந்தவங்க இந்த பௌதிக உலகத்துல இருக்காங்களா? நான் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது? ஓகே, இதேதான் வந்து செகண்ட் சாப்டர்ல கேட்டார். செகண்ட் சாப்டர் என்ன கேட்டார் அர்ஜுனன்? ஸ்தித தீர் முனிருச்சதே. ஸ்தித தீர்னு சொல்றீங்க இல்லையா? செகண்ட் சாப்டர் ஞாபகம் இருக்கா? செகண்ட் சாப்டர் கேட்பான், ஒரு வந்து ஸ்தித தீரா இருப்பான், அவனுக்கு வந்து எதை பார்த்தாலும் அவன் வந்து அவனுக்கு ஸ்திரமா இருக்கும், சஞ்சலம் அடையாது அப்படின்னா அவன் கிம் பிரபாசேஷ, கிம் அவன் எப்படி இருப்பான், அவன் என்ன பேசுவான், அவன் வந்து அந்த அந்த தீரமா இருக்கிறவனுடைய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிற கேள்வி. அதே மாதிரிதான் இந்த கேள்வி. இப்ப நான் வந்து இந்த லோகத்துல இருக்கேன், ஒருவன் வந்து இந்த முகுணங்களுடைய தாக்கத்துல இருந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அவன் வந்து முகுணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கான் அப்படின்னா அவனுடைய செய்கள் எப்படி இருக்கும், அவனுடைய நிலை எப்படி இருக்கும், பார்க்கறது எப்படி இருக்கும் ஒண்ணு. இன்னொன்னு, என்ன செஞ்சா அதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கறதுதான். என்னன்னா அதுக்கான பதில் தான் இந்த 3 ஸ்லோகங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். என்னது? எப்ப வந்து அவன் வந்து எல்லாத்துலயும் சமமா பாக்குறது, அவன் மனசுக்குள்ள எந்த விதமான இதுவும் இல்லை, சுகமும் துக்கமும் சமமா பாக்குறது, ஒரு கல்லையோ ஒரு மண்ணையோ ஒரு தங்க இதையோ வந்து சமமா பாக்குறது. உங்களுக்கு வந்து அந்த ஏற்கனவே இந்த கதை சொன்னேன் இல்லையா, எப்படி வந்து சனாதன் கோஸ்வாமி கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஆசையா வந்து சிந்தாமணி கல் கேட்பார். அதனால சிந்தாமணி கல் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த கல்லை வந்து குப்பையில போட்டு வச்சிருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் சிந்தாமணி கல் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர்கிட்ட அதை விட முக்கியமான பொக்கிஷம் என்ன இருந்தது? பகவானுடைய ஹரே கிருஷ்ண மந்திரம். ஸோ அது மாதிரி வந்து அந்த அந்த சத்துவகுணத்துக்கும் மேல இருக்கிறவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எந்த விதமான பொருட்டும் இருக்காது. இப்போ வந்து நம்மளுடைய ஆச்சாரிகள் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கேரே பண்ணிக்க மாட்டாங்க. பாலு சுவாமி மகாராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது இருக்கா இல்லையா அதை பத்தி கவலை பண்றாங்க, என்ன இருக்கோ அது அவ்வளவுதான் இல்லையா? சோ எந்த விதமான பற்றுதலும் இருக்காது, எந்த விதமான பந்தமும் இருக்காது. எது உயர்ந்தது எது தாழ்ந்தது அதெல்லாம் அவங்களை பத்தி கவலையே கிடையாது இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து சுக்கமோ துக்கமோ எதையுமே வந்து அவங்க வந்து ஆசைப்படுறதோ நிராகரிக்கிறதோ கிடையாது, எதுனாலும் கிடையாது. ஓகே, ஸோ ரொம்ப எளிமையா ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க. ரொம்ப புகழ் வந்தாலும் வந்து இது பண்றது கிடையாது, ரொம்ப இகழ்ச்சி வந்தாலும். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட சொன்னார், எவன் ஒருவன் இது எல்லாத்தையும் இவனால ஃபாலோ பண்றானோ அவன் வந்து இந்த சத்துவ நிலைக்கும் மேல இருக்கான் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றாரு. ஓகே, ஸோ ரஜோகுணத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், எனக்கு வந்து டம்பம், எனக்கு வந்து நிறைய மரியாதை செய்யணும் அப்படின்னு இருக்கும். தமோ குணத்துல அதெல்லாம் வேணாம், என்னால முடியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து ஒதுங்கி போறது, இல்லைன்னா வந்து முன்னேர்ந்து பண்றது, பின்னாடி போய் உட்காந்துக்கிறது, இல்ல ஒளிஞ்சுக்கிறது, இல்ல எந்த இதுக்குமே வந்து செய்யாம இருக்குது, சோம்பேறித்தனம் ஜாஸ்தியா இருக்கும். அதெல்லாம் வந்து தமோ குணம். ரஜோ குணத்துல வந்து நான் செய்யணும்னு ஆசை இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் வந்து அதோட பலனை நான் தான் அனுபவிக்கணும், எனக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படின்றது உத்வேகம். ஆனா சத்துவகுணத்துல வந்து செய்வாங்க, ஆனா யாருக்கும் தெரியாம செய்வாங்க, என்ன பதில் வந்தாலும் செய்வாங்க, அதுக்கான பேரோ புகழோ எதிர்பார்க்காம செய்யறது. ஓகே, ஸோ செய்கைகள் அதே தான், ஆனா அதை எந்த மனநிலையோட செய்யறது, எந்த குணத்துல செய்யறது அப்படிங்கறதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகே, லாஸ்ட் ஸ்லோகம் இவங்க படிச்சுட்டோம். பிரபாமயி படிங்க, பிரபாமயி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. மாம் சயோ அவ்யபிசாரேன பக்தி யோகேன சேவதே ச குணான் சமதித்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்மன் நிலைக்கு வந்தடைகிறான். ஹரே கிருஷ்ணா. சோ மாம் அவ்யபிச்சாரேன, அவ்யபிச்சாரேனங்கிறது ரொம்ப முக்கியமான வேர்டு. ஓகே,
வியபிச்சாரம் என்னன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்ல வார்த்தை அது உங்களுக்கு. வியபிச்சாரம்னா என்ன அர்த்தம்? என்ன வேணா, யார் வேணா, எப்படி வேணா அப்படிங்கிறது தான் அதோட ஒரே வார்த்தை. அதுக்குள்ள நான் போக விரும்பல. இப்போ ஜென்ரலா உங்களுக்கு புரியவான வார்த்தை தான் இல்லையா? ஸோ பணத்துக்காக, ஆசைக்காக அப்படிங்கிற மாதிரி. ஸோ எது வேணா என்ன வேணா அப்படிங்கிறது. ஆனா அவ்யபிச்சாரம் என்னன்னா ஒரே ஒரு நோக்கம். ஓகே, எப்படி வந்து நம்ம செகண்ட் சாப்டர்ல பார்த்துருக்கோம். செகண்ட் சாப்டர்ல நம்ம இதோடைய சம்மரி பார்க்கும்போது இந்த 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 சாப்டரோட சம்மரி கொஸ்டின்ஸ், ஸ்லோகம் எல்லாம் செகண்ட் சாப்டர்லயும் பார்த்தோம். செகண்ட் சாப்டர்லயும் முக்கியமான சில ஸ்லோகங்கள்ல வந்து இந்த குணங்களுடைய தாத்பரியங்களை சொல்லும் போது இந்த ஸ்லோகமும் வரும். என்னது? விவசாயாத்மிகா புத்திர் ஏகேஹா குருநந்தன அப்படின்னு. ஸோ அபிச்சாரமா இருக்குமா? அபிச்சாரம்னா பக்தி யோகேன சேவித்தம். ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு கோல். என்னது? பக்தி யோகம். அந்த பக்தி யோகேன சேவத்தை, பக்தி யோகம்ங்கிறது இதுக்கு வரும்போது அது சேவத்தையோட, அந்த சேவையை வந்து வார்த்தையை ரொம்ப ஸ்பெசிபிக்கா இங்க சொல்றாரு. ஓகே, அப்படின்னா பக்தி யோகத்துடைய நோக்கமே என்னன்னா சேவை தான். நானும் பக்தி யோகி, நானும் காலையில எழுந்து பூஜை பண்றேன், புனஸ்காரம் பண்றேன், நானும் ஜபம் பண்றேன், நானும் வந்து நைவேத்தியம் பண்றேன், இதெல்லாம் பக்தி யோகத்துடைய தாற்பயம் தான். ஆனா அது சேவையில போய் உட்காரணும். நான் சேவை செய்யறேன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இருக்கணும். அந்த சேவை செய்யணுங்கிற அந்த குணம் இல்லைன்னா அந்த பக்தி யோகமே கிடையாது. புரியுதா? அதெல்லாம் கிருஷ்ணர் கிளியரா போட்டு உடைக்கிறார். பக்தி யோகேன சேவத்தை சகுணான சமதீதை தான் பிரம்ம பூஜா. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா சமதீதை தான் இந்த முக்குணங்கள்ல இருந்து வெளியே வந்து பிரம்ம பூஜாய கல்பத்தை, அந்த பிரம்ம நிலை உனக்கு கிடைக்கப்படும் அப்படிங்கிறார். ஓகே, ஸோ அதனால்தான் வந்து அபிசாரணை கண்டிப்பா நம்ம வந்து அந்த பக்தி யோகத்துக்கு வரணும் அப்படின்னா ஒன் ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் கண்டிப்பாக அந்த நிலை நமக்கு கிடைக்கப்படும் அப்படிங்கிற சொல்றாரு. ஸோ அந்த டிரான்சென்டென்டல் பொசிஷன் கிடைச்சதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பௌதிக பந்தத்துல இருந்து வெளியே வந்துடும் பிரம்மபூத நிலைக்கு. பிரம்மபூத பிரசன்னாத்மா 2வது அத்தியாயத்திலும் அதான் வரும். நிறைய இடத்துல பிரம்மம் பரம் பிரம்மம் நிவர்த்ததே அப்படின்னு வரும். நிறைய ஸ்லோகங்கள்ல கடைசியில கிருஷ்ணன் சொல்வார், எவன் ஒருவன் முழுமையான ஞானம் கிடைக்கின்றதோ பிரம்ம பூயாய கல்பத்தே பிரம்மன் நிர்வாணம் கச்சதி, அது மாதிரிலாம் சொல்லுவார் இல்லையா? அப்படின்னா அர்த்தம், எவன் ஒருவன் முக்குணங்கள்ல இருந்து வெளியே வரானோ, எவன் ஒருவன் அகர்மாவை செய்கின்றானோ, எவன் ஒருவன் வந்து தன்னுடைய நிலையை ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கானோ அவனுக்கு என்ன நிலை கிடைக்கும்? பிரசாந்தம் அதிகச்சதி, சாந்தியும் அதிகச்சதி, பிரம்ம நிர்வாணம் அதிகச்சதி அப்படின்னு சொல்லுவார். அதேதான் இங்கேயும் பிரம்ம பூயாய கல்பத்தே அப்படி. மகாதேவன் கொஸ்டினா படிக்கிறீங்களா? டவுட் பிரபு. பிரபு இப்ப நீங்க சொன்னீங்க நம்ம காலையில எழுந்துக்கிறோம், மங்காத்தி பண்றோம், பகவான் நைவேத்தியம் பண்றோம், இதெல்லாம் நீங்க சொன்னீங்க பிரபு. இதெல்லாம் சேவா மரப்பான்மை இருக்கணும், சேவா இருக்குன்னு சொன்னீங்க பிரபு. இப்ப எனக்கு சேவா பண்ணணும்னு விருப்பம் இல்லைன்னா இந்த சேவா கிடைக்குமா? கிடைக்காதுல்ல பிரபு. சேவை பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறதுல தப்பு கிடையாது. சில சமயங்கள் அது நிறைவேறும், சிலது நிறைவேறாது, அது ஓகே. பட் சேவை செய்யணுங்கிற வரும்போது அது செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா பண்ண போறோம், இல்லைன்னா இல்லை. அட்லீஸ்ட் அந்த விருப்பத்தை நம்ம தொடர்ந்து வச்சுட்டே இருந்தா கூட போதும். இன்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அது வந்து அது முழுமையா நமக்கு வந்து அதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்படும். வேற யாராவது படிக்கிறீங்க? படிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் படிச்சிட்டீங்களா? இன்னும் ஒரே ஸ்லோகம் தான். ஹரே கிருஷ்ணா பிரபு. மிருதுலா மது. ब्रह्मणो हि प्रतिष्ठाहम् अमृतस्याव्ययस्य च शाश्वतस्य च धर्मस्य சுகசைகாந்திகஸ்ய ச. மேலும் மரணமற்றதும் அழிவற்றதும் நித்தியமானதும் இறுதி இன்பத்தின் தர்மமுமான அருவ பிரம்மனின் ஆதாரம் நானே. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே, ஸோ அந்த பிரம்ம நிலைனா என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் ஆசை. பிரம்ம நிலை பிரம்மஹி பிரதிஷ்டாக அகம் அமிர்தஸ்ய அவ்யஸ்ய சாஸ்வதஸ்ய 3 சொல்றாரு. ஓகே, அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய சுகஸ்ய ஐதிகாந்தஸ்ய. ஸோ 5 தஸ்ய சொல்றாரு. ஓகே, என்னென்ன? அமிர்தஸ்யனா என்ன? பிரம்மபூத நிலைனா என்ன அர்த்தம்? பிரம்மபூத பிரசன்னாத்மா பிரம்மனாஹி பிரதிஷ்டா ஆகம், நான் என்னுடைய நிலை தான் பிரம்ம நிலை. அது என்னென்ன? அமிர்தஸ்ய, எப்பவுமே அமிர்தம்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா அந்த பௌதிக பந்தத்துல இருந்து வெளியே, அதாவது பிறப்பு இறப்பு இருந்து வெளியே வந்து எப்பவுமே நிரந்தரமான அந்த இறப்புக்கு அப்பால் அப்படின்னு இல்லையா? ஸோ தேவர்கள்லாம் அமிர்தத்தை கடைஞ்சி இது பண்ண அப்புறம் என்னது? அந்த இயற்கையுடைய நெருக்கு மேல வந்துட்டாங்க. ஸோ அது ஒண்ணு. அவ்யயம்னா உங்களுக்கு தெரியும், வியம் அவ்யயம்னா அழியாதது, அழியக்கூடியதற்கு அப்பாற்பட்ட நிலை. சாஸ்வதமா இருக்கிறது அப்படின்னா நிரந்தரமானது. தர்மஸ்ய, அந்த தர்மத்துக்கு தகுந்தாற் போல அவனுடைய நிரந்தரமான பொசிஷன். சுகஸ்ய, சந்தோஷம் நிலை.
ஐ காந்திகாயஸ்ய, காந்திகாயஸ்னா அல்டிமேட், அதுதான் டாப் மோஸ்ட். ஓகே, ஸோ பிரம்ம நிலை தான் டாப் மோஸ்ட். 5 சொல்ற என்னது? ஐ காந்திகாயஸ்ய தர்மஸ்ய சுகஸ்ய அவ்யயஸ்ய அமிர்தஸ்ய சாஸ்வதஸ்ய. ஸோ அந்த பிரம்மபூத நிலை, அந்த நிலை வரும்போது அது யாரு? பிரம்மஜோதி பிரதிஷ்டா அகம் அப்படிங்கிறார். ஸோ அது வந்து யார்கிட்ட வருதுன்னா பகவான் கிட்ட தான் வருது அப்படிங்கிறத சொல்றேன். ஓகே, ஸோ பிரம்மன் அப்படிங்கிறதா பிரம்மன் ரியலைசேஷன். நம்ம வந்து நான் ஒரு ஜீவாத்மா அப்படிங்கிறது அகம் ஜீவாத்மாங்கிறது முதல் நிலை, செல்ஃப் ரியலைசேஷன், ஆத்ம சாட்சாக்காரம். அதுக்கு அடுத்தது பிரம்மன் சாட்சாக்காரம், பிரம்ம நிலை. அந்த பிரம்ம நிலையத்துக்கு அப்புறம் தான் பரமாத்மா, அதுக்கப்புறம் தான் பகவான். ஓகே, பகவான். ஸோ இந்த பர்பட் படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் என்ன எக்ஸசைஸ் தரப்போறேன் அப்படின்னா வந்து, ஒரு நிமிஷம், எல்லாருமே முக்கால்வாசி செய்யுங்க, பட் ஜஸ்ட் ஜெனரலாக உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு வந்து 17th சாப்டர் பார்க்க போறோம். ஏன்னா 16th வந்து அசுர தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். அதாவது வந்து ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணத்துல சத்வகுணமா இருக்கிற நிலை இருக்கிறவங்களுடைய நிலை என்ன, ரஜோகுணம் தமோகுணத்துல நிலை என்ன. ஸோ யாருக்கெல்லாம் வந்து அசுர சுபாவம் ஜாஸ்தியா இருக்கோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சத்வகுணம் இருந்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கிறதா 16வது அத்தியாயம். ஓகே, நாளைக்கு 15வது நம்ம வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். இது வந்து புருஷோத்தம் யோகம் வந்து அடுத்த வாரம். பட் நாளைக்கு நம்ம 17th சாப்டர் பார்த்துட்டோம்னா 14th and 17th டுகெதர், ரெண்டுமே சேர்ந்து தான் நமக்கு வரும். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நாளைக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணுவோம், ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. அதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களே வந்து ஒரு நோட் எழுதி வச்சுனாலும் சரி, இல்லைன்னா ஏதாவது ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி எது வச்சுனாலும் பரவாயில்ல. பட் மெயினானது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். இப்போ நீங்க வந்து பல விதமான கர்மாக்கள் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஆக்ஷன் சொல்லுங்க. சாப்பிடுறது. சாப்பிடுறது. ஓகே, அப்புறம் படிக்கிறது. படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நான் சொல்ல ஒரு இதான் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு 10-15 வேலை ஏதாவது எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த 10-15 வேலை, 10-15 கர்மா, இது எல்லாமே வரும். ஓகே, என்ன வேணா பண்ணுங்க. இந்த 10 ஆக்டிவிட்டியும் ரஜோகுணத்துல இருந்தா எப்படி பண்ணுவோம், தமோகுணத்துல இருந்தா எப்படி பண்ணுவோம், சத்துவகுணத்துல இருந்தா எப்படி பண்ணுவோம். ஒரு டேப்லெட் காலம் மாதிரி. இது வந்து ஒரு நீங்க யாருக்காவது ஏதாவது இல்லை ஸ்கூல்லையோ காலேஜ்ல ஒர்க் ஷாப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து அழகா பண்ணலாம். இப்போ பண்ணீங்கன்னா ஒரு கால்குலேஷன் பண்ணி ஒரு ஒன்றுக்கு ஒரு மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியும். ஓகே, அது நீங்க பர்சனலா வச்சுக்கலாம். பட் ஜென்ரலா இப்போ இதுல என்ன இந்த மாதிரி ஜாஸ்தியா இருக்கும். இதெல்லாம் தான் இதோட சிம்டம். இப்போ வந்து உதாரணத்துக்கு வாக்கிங், நடந்து போறதுக்குள்ள என்ன, நடந்து போறதுல என்ன இருக்கு அப்படின்னுவாங்க. ஆனா நடந்து போறதுலயும் ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் அடங்கி இருக்கு. ஓகே, ஸோ அது என்ன அப்படிங்கிறது, அதோட சிம்டம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஆக்டிவிட்டிஸ் கர்மா இல்லை ஆக்ஷன்ஸ், அதோடைய அறிகுறிகள், 2 விஷயம் தெரியணும். ஒன்று அறிகுறிகள், இன்னொன்று அதோடைய அது எந்த நிலையில வருது அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 10 எழுதிக்குவாங்க. அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து நீங்க வீக்கெண்ட்ல பண்ணாலும் கூட ஓகே தான். ஓகே, yellow, red, orange, green, purple. ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுங்க. இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கலர்ஸ். ஓகே, இப்போ வெள்ளை பச்சை மஞ்சள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த குணத்துடைய தாக்கம் அதுல ஜாஸ்தியா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சில வீடு போறீங்க, அவங்க வீட்டோட பெயிண்ட் கலர் வச்சு நீங்க அவங்களோட குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா அப்படியே ஆரஞ்சு கலர்ல, ரெட் கலர்ல வீட்டுக்குள்ள பாத்ரூம்ல ரூம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அடிச்சு வச்சிருப்பாங்க. ஓகே, அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு அது மேல ஜாஸ்தியான ஆசை இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. அதனால அதோடைய
தாக்கம் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ எதுவுமே தப்பு கிடையாது. அதனால என்ன வச்சுக்கோங்க, ஓ இதுதான் ஜாஸ்தி, இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது அப்படிங்கிற இவாலுவேஷன் நம்ம பண்ணல. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு அனாலிசிஸ் பண்றோம், ஒரு ஆய்வு, ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பண்றோம். அது மூலமா நம்மளுடைய அவுட்புட் நம்ம என்னங்கிறத பார்க்க போறோம். சரியா? ஸோ அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இந்த கலர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அனிமல்ஸ் உங்களுக்கே தெரியும், நிறைய அனிமல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பைத்தான் அப்படின்னா என்னது? தமிழ்ல மலைப்பாம்பு. இது எந்த குணத்துல ஜாஸ்தியா சொல்லப்பட்டுள்ளது சொல்ல முடியுமா? ஸோ அது மாதிரி அந்தந்த மிருகங்கள் இல்லைன்னா பட்சிகள் இல்லைன்னா விலங்கினங்கள் எப்படி வேணா வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த குணங்கள்ல இது இருந்துன்னா ஜாஸ்தி, இந்த குணங்கள்ல இருந்தா ஜாஸ்தி அப்படின்னா அது தெரியும். ஆனா எதை வைத்து சொல்கின்றோம்ங்கிறது தெரியணும். ஓகே, அது மூலமா அதோடைய சிம்டம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே, அதே மாதிரிதான் நீங்க ஏதாவது ஒரு 4-5 கேரக்டர்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த கேரக்டர்ஸ் எடுத்தே நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம் என்ன எப்படி அப்படிங்கிறது. அதுக்கு தகுந்தாற் போல நம்ம வந்து இதெல்லாம் இந்த எக்ஸசைஸ்லாம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து யாராவது ஒரு இடத்த கிளாஸ் கொடுக்கும்போதோ இல்ல யாரா பேசும்போதோ யாரையா பார்க்கும்போதோ நம்ம எந்த குணத்துல இருக்கோம் இந்த சூழ்நிலையில, அதே மாதிரி மற்றவங்க எந்த குணத்துல இருந்து பேசுறாங்க. இப்ப யாராவது நம்மள வந்து காய்ச்சி பூச்சி கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்களுக்கு என்ன தோணணும்? இவன் கோவமா இருக்கான், இவன் ரஜோகுணத்தை உச்சத்துல இருக்கான் அப்படின்னா அவனுடைய நிலையற்ற தன்மை, அவனால வந்து சரியா புத்தி பேதளிச்சு இருக்கு, அவனால சரியா. ஸோ இதெல்லாம் போகும்போது நம்ம அதுக்கு தகுந்தாற் போல நம்ம பதில் அளிக்க முடியும். அதுக்கு தகுந்தாற் போல நம்மளால வந்து நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நோக்கமே. இந்த எக்ஸசைஸோட நோக்கமே என்ன அப்படின்னா, நமக்கு இது தெளிவா தெரியணும், அதை நம்ம எப்படி அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது. புரியுதா? மகாதேவன் இது கொஞ்சம் ஷேர் ஷாட் வாட்ஸ்அப்ல போட்டுருங்க பிரபு, நீங்க டைப் பண்ணது. சரி, வேற யாராவது போட்டாலும் போடுங்க. ஏன்னா நான் வந்து லேப்டாப்ல வேற ஒரு இதுல இருக்கேன் இன்னைக்கு இந்த வாரம். நான் போட்டு ட்ரை பண்றேன். சரி, ஓகே. நாளைக்கு வந்து எக்ஸசைஸ்ல கொஞ்சம் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் பேரு இல்ல 2-3 பேர் டீம் பண்ணாலும் சரி. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமிதா மாதிரியும் மித்ரன் இந்த மாதிரி ஏதாவது 2-3 பேர் சேர்ந்து பண்ணாலும் ஓகே, இல்ல தனியா பண்ணாலும் ஓகே. நீங்க ஒரு டீம் மாதிரி பண்ணாலும் எனக்கு ஓகே தான். பண்ணிட்டு இதை வந்து யாரால எவ்வளவு ஷேர் பண்றோமோ அவ்வளவு வந்து மற்றவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கீழே இருக்குங்க பிரபு. நானே கொஞ்சம் கீழே மட்டும் இருக்குங்களா? ஓகே பிரபு, நான் ஷேர் மொபைல். ஓகே பிரபு, நான் ஷேர் இதெல்லாம் நாளைக்கு 17 சாப்டர் பார்க்கும்போது யக்ய தானம் தபஸ்யா இதெல்லாமே வந்து குணங்களுடைய தாக்கத்தினால எப்படி அமைஞ்சிருக்கும். தானம் பண்றது வந்து முக்குணங்கள்ல எப்படி வரும், யக்யம் பண்றது எப்படி முக்குணங்கள்ல வரும், தபஸ்யா பண்றது எப்படி முக்குணங்கள்ல வரும் அப்படிங்கிறது 17 சாப்டர்ல வந்து நமக்கு வந்து தெளிவா இன்னும் தெளிவா சொல்லுவோம். அந்த நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம். ஓகே, ஷீலா பிரபுபாத் கி ஜெய். ஆனந்த கோடி வைஷ்ணவ ஹரே கிருஷ்ண பிரபு. हरे कृष्णा प्रभु दंडवत प्रणाम। हरे कृष्णा दंडवत प्रणाम प्रभु। हरे कृष्णा। थैंक यू प्रभु। हरे कृष्णा। हरे कृष्णा प्रभु प्रणाम प्रभु।